அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அப்போஸ்தலர் 1 வாசிக்க கேட்போம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்படியே மறுபடியும் வருவார். மறுபடியும் இயேசு வருவார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாளளவும் இந்த உலகத்தில் அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்தினார். தரிசனம் ஆனார். அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து தான் உயிரோடு இருப்பதை அறிந்து கொள்ளும்படி செய்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த பல காரியங்களை போதித்தார் என்று அப்போஸ்தலர் 1 வாசிக்கிறோம். அதன் பிறகு ஆண்டவர் ஒலிவமலைக்கு தன் சீஷரை அழைத்து கொண்டு சென்று பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்படுகிறார். ஒரு மேகம் அவரை இழுத்து கொள்ளுகிறாரு. சீஷர்கள் அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். அப்பொழுது தேவதூதர்கள் இறங்கி வந்து சொல்லுகிறார்கள், ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? எப்படி இந்த இயேசுவானவர் எழுந்தருளி போனாரோ அப்படி அவர் மறுபடியும் வருவார், அவர் திரும்ப வருவார் என்ற செய்தியை சொன்னார்கள். அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலும் தைரியத்தையும் கொடுத்தது. இயேசு திரும்ப வருவார் என்கிற நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரண நேரம் நெருங்கி வந்தபோது தன்னுடைய சீஷரிடத்தில் தன்னுடைய மரணத்தை குறித்தும் தான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்து பேசின போது அவள் துக்கமடைந்திருந்தார்கள். யோவான் 14 முதல் 3 வாசிக்கும் பொழுது இயேசு அவளிடத்திலே சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நான் பிதாவினிடத்தில் போகிறேன். பிதாவினிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் திரும்ப வருவேன். ஐ வில் கம் அகெயின். நான் திரும்ப வருவேன். உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளும்படிக்கும் நீங்கள் என்னோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்களை அழைத்து கொண்டு போக வருவேன் என்பதாக பேசி ஆறுதல் படுத்தினார். ஆகவே தான் யோவான் 14 இயேசு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவளாக விட்டுவிட மாட்டேன். நான் திரும்ப வருவேன், உங்களை சேர்த்து கொள்ள வருவேன் என்பதாக சொல்லி போனார். அந்த இயேசு கிறிஸ்து வருவார் 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 என்று அநேக ஆண்டுகளாக பிரசங்கம் பண்ணி கொண்டேதான் இருக்கிறதை பார்க்கிறோம். எப்பொழுது அவர் வருவார்? என்றைக்கு அவர் வருவார்? எப்படி அவர் வருவார்? பல கேள்விகள் உள்ளத்தில் எழும்பலாம். எப்பொழுது அவர் வருவார்? மார்க் 13 32 இயேசுவே சொல்லுகிறார், இயேசு திரும்ப வருகிற நாளையும் நாளிகையையும் ஒருவரும் அறிய மாட்டார்கள். பரலோகத்தில் இருக்கிற பிதா தவிர தேவதூதர்களும் அறிய மாட்டார்கள், குமாரனும் அறிய மாட்டார். இந்த நாள், இந்த கிழமை எப்படி இயேசு வருவார் என்று ஒருவரும் சொல்ல முடியாது. யாராவது வருஷத்தை நாளை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தி விட்டார், இயேசு இந்த நாளிலே வரப்போகிறார் என்றால் நம்பி விடாதிருங்கள். இயேசுவே தெளிவாய் சொல்லுகிறார், ஒருவரும் அறிய மாட்டார்கள். குமாரனுக்கூட அது தெரியாது. பிதாவானவர் ஒருவருக்கு தான் எப்பொழுது வருவார் என்பது தெரியும் என்பதாக. ஆனால் அடையாளங்களை குறைத்து ஆண்டவர் பேசுகிறார். மத்தேயு 24 சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்ட பொழுது இயேசு பல அடையாளங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். மத்தேயு 24 6-7 வாசித்து பாருங்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். பஞ்சங்கள், உலகத்தை பாதிக்கிற பஞ்சங்கள் உண்டாகும். கொள்ளை நோய்கள் பலமான ஒரு தாக்கத்தை கொண்டு வரும். பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். இதெல்லாம் ஆண்டவர் சொன்ன முக்கியமான அடையாளங்கள். அதில் இன்னொரு அடையாளம், கிறிஸ்தவர்களும் தேவ ஊழியர்களும் தேவனுடைய திருச்சபையும் உபத்திரவப்படுவீர்கள், பகைக்கப்படுவீர்கள், உங்களை தாக்குவார்கள், உங்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்துவார்கள். அதிகாரிகளுக்கு முன்பாய், ஆளுகிறவர்களுக்கு முன்பாய் நிறுத்தப்படுவீர்கள். எல்லாரும் என் நாமத்தை நிமித்தம் உங்களை பகைப்பார்கள். மிகுந்த ஒரு உபத்திரவம். இதுவும் ஆண்டவருடைய வருகைக்குரிய முக்கியமான அடையாளம். மற்றொரு அடையாளம்,
சுவிசேஷம் எல்லா ஜனங்களுக்கும் தீவிரமாய் அறிவிக்கப்படும். மத்தேயு 24:14 வாசிக்கிறபடி இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் தீவிரமாய் அறிவிக்கப்படும். அது அறிவிக்கப்பட்ட பிறகுதான் அவருடைய வருகை இருக்கும் என்பதாய் சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு உலகத்தை நோக்கி பாருங்கள். தினந்தோறும் செய்தித்தாளை எடுத்து பார்த்தீங்களா, அங்கே எழுதப்பட்ட செய்திகளில் நிறைய செய்திகள் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை சொல்லிக்கொண்டே இருக்கிறதை பார்க்க முடிகிறது. கடைசி நாட்களிலே கொடிதான காலமாயிருக்கும். மனிதர்கள் மிருகத்தை போல மாறிவிட்ட சூழ்நிலை இன்றைக்கு பார்க்கிறோம். அன்பில்லை, இரக்கமில்லை, பரிசுத்தம் இல்லை, ஒரு நீதி இல்லை. மக்களுக்குள்ளே இந்த பாவ உணர்வுகளும் இதுவரை கண்டிராத வேதனை உண்டாக்குற காரியத்தை பார்க்கிறோம். கடைசி காலத்தில் மனிதனுடைய சுபாவங்கள் மாறி போகும். இதெல்லாம் இன்றைக்கு கண்கூடாக நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது. இவைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் வாசற்படியிலே சமீபமாய் வந்துவிட்டதை அறியுங்கள் என்பதாய் மார்க்கு 13:29 இயேசு சொல்லி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுதான் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற காரியம். ஒருவேளை நினைக்கலாம், இந்த பூமி எதிர்ச்சிகள், யுத்தங்கள், கொள்ளை நோய்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் இருந்தது, புதிய ஏற்பாட்டு ஆரம்ப காலம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் இருந்தது, இப்பொழுது நடக்கிறது என்பதாக நாம் எண்ணக்கூடும். இந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய இந்த சம்பவங்கள் உலகம் தழுவினதாக இருக்கும். இதுக்கு முன்னால வந்த கொள்ளை நோய்கள் ஒரு குறிப்பிட்ட தேசம், ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் தாக்கி இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் கடைசி காலத்தில் உண்டாகிற இந்த தீமை, அது லூக்கா 21:35 இயேசு சொல்லுகிறார், இது ஒரு கண்ணியை போல உலகம் முழுவதிலும் எல்லா மக்கள் மேலும் உண்டாகும். உலகம் முழுவதையும் பாதிக்கிற பாதிப்புகள் கடைசி காலத்தில் வரும். எந்த கொள்ளை நோயும் கொரோனா கொள்ளை நோயை போல, COVID-19 போல இதுவரைக்கும் வந்ததே கிடையாது. 3-4 மாதத்துக்குள்ளாக 225 நாடுகளும் முடக்கப்பட்டு விட்டது. நம்முடைய நாட்களிலே நம்முடைய கண்களால் காணும்படி நம்முடைய காலத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு கொள்ளை நோய் முழு உலகத்தையும் பாதித்த கொள்ளை நோய். அதே விதமாய் முழு உலகத்தை பாதிக்கிற பஞ்சம் வந்து கொண்டிருக்கிறாரு. இது பரவ ஆரம்பித்து விட்டது. ஐரோப்பா நாடுகளுக்குள்ளே பஞ்சம், அமெரிக்கா தேசத்தில் பொருளாதார வீழ்ச்சிகள், பஞ்சம் ஆரம்பித்து விட்டது. குறிப்பிட்ட சில தேசங்களிலே மாத்திரம் அல்ல, உலகளாவிய பஞ்சம் பாதிப்பு மிக பலமாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய நாட்களிலே அதை நம்ம இன்னும் தீவிரமாய் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இயேசு சொன்னார், பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களிலே மகாபூமி அதிர்ச்சிகள் உண்டாகும். இப்பொழுது நாம் பார்த்ததெல்லாம் கொஞ்சம். இனி வருகிற நாட்களிலே லட்சங்கள் பாதிக்கப்படும்படிக்கு மகாபூமி அதிர்ச்சிகள் ஒரே சமயத்தில் பல தேசங்களை தொடர்ந்து தாக்கும். எந்த நாடும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை வரும். இதெல்லாம் இனி சீக்கிரமாய் நடப்பதை நம்ம பார்க்க போகிறோம். இயேசு சொன்ன அடையாளங்கள் தீவிரமாய் நடைபெறுகிறது. சரி, இயேசு வரப்போகிறார், என்ன செய்வது? நமக்கு என்ன செய்தி கொடுக்கிறார்? உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். வாசற்படியிலே வந்துவிட்டார். நாம் அவரை சந்திக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு அவரை சந்திக்க வேண்டும், அவரோடு கூட பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். இந்த சிந்தை உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு, ஆயத்தப்படு என்று ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிற செய்தி இன்னைக்கு உலகம் எல்லாம் அறிவிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. ஆகவே இங்கு வந்திருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும், கிறிஸ்தவராய் இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருக்கலாம், இந்த உலகம் முடிவடைய போகிறது. இயேசு மறுபடி திரும்ப வரப்போகிறார். இந்த உலகத்தில் அவர் வந்து ஆளுகை செய்ய போகிறார். அந்த வருகையிலே நாம காணப்பட்டு விட வேண்டும். அந்த வருகையிலே இயேசுவை மகிழ்ச்சியோடு சந்தித்து பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு உங்களோடு தெளிவாக இன்றைக்கு பேசுகிறார். சரி, அவரை யார் சந்திக்க முடியும்? அவர் வரும் பொழுது அவரை சந்திக்க நாம் என்ன செய்வது? வேத புஸ்தகத்தில் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் இயேசு 3 உவமைகளை சொல்லுகிறார். அவருடைய வருகை எப்படி இருக்கும், அவருடைய வருகையில் அவரை சந்திப்பதற்கு நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்பதை ஒரு 3 உவமைகள் மூலம் ஆண்டவர் சொல்லுவதை பார்க்க முடியும். அந்த 3 காரியங்களை சுருக்கமாய் தியானித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது, அவர் எப்படி வரப்போகிறார்? மத்தேயு 25ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நடு ராத்திரியிலே இதோ
மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. மணவாளன் வருகிறார், அவரை எதிர்கொண்டு போக, அவரை சந்திக்க புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அவர் எப்படி வருவார்? ஒரு மணவாளனாக வருவார். ஒரு மணவாட்டியை சந்திக்க வருகிற மணவாளனாக இயேசு வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. மணவாட்டி திருச்சபை என்று அநேகத்தங்களை அழைத்துக் கொள்ளுவார்கள். அவர் வரும்பொழுது, மணவாளன் இயேசு வரும்பொழுது மணவாட்டியாகிய திருச்சபை எடுத்துக் கொள்ளப்படும். அவரை சந்திப்போம் என்பது அநேகருடைய நம்பிக்கை. ஆனால் ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், இந்த மணவாட்டி எங்கள் குறிப்பிட்ட சபை குறித்து அல்ல. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்த வாழ்க்கைக்கு அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு இயேசுவின் அடிச்சுவட்டிலே நடக்கிறவர்கள், இயேசுவுக்கு ஒரு மணவாட்டியை போல பரிசுத்த வாழ்க்கைக்கு அர்ப்பணித்து நிற்கிறவர்கள் எல்லா சபைக்குள்ளும் இருக்கிறார்கள், எல்லா தேசத்திலும் இருக்கிறார்கள், எல்லா பாஷை பேசுகிற மக்கள் மத்தியிலும் இருக்கிறார்கள், உலகம் எங்கும் இருக்கிறார்கள். அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு மணவாளனாக இயேசு இந்த உலகத்தில் வருகிறார். ஒரு மணவாளன், மணவாட்டி தான் திருமணம் செய்து கொள்ள போகிற மணவாட்டியை குறித்து மணவாளனுக்கு என்ன எண்ணம் இருக்கும்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விருப்பம். அழகா இருக்கணும், கலரா இருக்கணும், உயரமா இருக்கணும், பல காரியம் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று உண்டு, பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்க வேண்டும். அதான் ஒரு மணவாட்டி குறித்து மணவாளனுடைய எதிர்பார்ப்பு. மணவாளனாகிய இயேசு வரும்போது அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? பரிசுத்தம். ஆகவேதான் 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்லுகிறாரு, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய சரீரம் குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திலே பரிசுத்தம். அவர் வரும் பொழுது அந்த பரிசுத்தம் காக்கப்படுவதாக என்று வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. காரணம், வரப்போகிற மணவாளன் பரிசுத்தம் உள்ளவர். வரப்போகிற மணவாளன் அவர் பரிசுத்தமுள்ள ஒரு மணவாளன், பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். 1 பேதுரு 1:15-16 சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறதை போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு போகும் பொழுது மாத்திரம் அல்ல, உங்களுடைய வேலையிலே பரிசுத்தம், உங்களுடைய பிசினஸிலே பரிசுத்தம், உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே பரிசுத்தம், உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் பரிசுத்தம். இயேசுவை பாருங்கள், அவர் பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் பரிசுத்தம் உள்ள ஒரு தேவனாய் வாழ்ந்தார். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று தைரியமாய் கேட்டார். ஒருவரை நேரடியாய் கை நீட்டி அவரை குற்றப்படுத்த முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் இயேசு. ஆகவேதான் அவரை போல பரிசுத்தம். இயேசுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். இயேசுனுடைய பார்வையிலே பரிசுத்தம், சிந்தனையிலே பரிசுத்தம், ஊழியத்திலே பரிசுத்தம், அந்தரங்க வாழ்க்கையிலே பரிசுத்தம், அவருடைய சமுதாய வாழ்க்கையிலே பரிசுத்தம். பரிசுத்தமாய் வாழ்ந்து காண்பித்து இந்த பரிசுத்தமுள்ள தேவனை பின்பற்றுகிற நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறார். பரிசுத்தமாய் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உன்னுடைய வாக்கை சிந்தித்து பாருங்கள். உன்னுடைய கண்ணின் பார்வையிலே பரிசுத்தம், உன்னுடைய சிந்தனையிலே பரிசுத்தம், உன்னுடைய வேலையிலே பரிசுத்தம், உன் வியாபாரத்திலே பரிசுத்தம், உன்னுடைய ஊழியத்திலே பரிசுத்தம், உன் குடும்பத்திற்குள்ளே பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாதபடி ஒருவனும் அவரை தரிசிக்க முடியாது. வரப்போகிறவர் பரிசுத்தமுள்ள ஒரு மணவாளன், பரிசுத்தமுள்ள மணவாட்டியை சேர்ப்பதற்காக அவர் வருகிறார். வாரத்திலே ஒரு நாள் பரிசுத்தம் அல்ல, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு எப்பொழுதும் பரிசுத்தம். பரிசுத்த சிந்தையோடு அவரை பின்பற்றுகிறவர்கள் பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாது. மத்தேயு 5:8 சொல்லுகிறது, இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்திலே பரிசுத்தம், இருதயத்திலே கசப்பையும் வெறுப்பையும் பகையையும் வைத்துக் கொண்டு அந்த இயேசுவை சந்திக்கவே முடியாது. அவர் பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். உடைய இருதயத்தை சோதித்து பாருங்கள். ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம் எனக்குள் இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள். என் இருதயம் பரிசுத்தமாய் இருக்கணுமே என்ற ஏக்கத்தோடு பரிசுத்தத்திற்கு அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள்.
எபிரேயர் 12:14 வேதம் சொல்லுகிறது, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவளாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே என்று வேதம் சொல்லுகிறாரு. வரப்போகிறவர் பரிசுத்தம் உள்ள தேவன். பரிசுத்தத்துக்கு அர்ப்பணித்துக் கொள்ளாதபடி அந்த மணவாளனை சந்திக்க முடியாது. கையில் சிகரெட்டோடு அவரை சந்திக்க முடியாது. மதுபானத்தோட அவரை சந்திக்க முடியாது. உள்ளத்துக்குள்ள ஜாதி பெருமை, குடும்ப பெருமை, பண பெருமையோடு வரப்போகிற அந்த அருமையான மணவாளனை உங்களால் சந்திக்க முடியாது. மனம் திரும்பணும். பெருமையை விட்டு, பாவத்தை விட்டு, துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பணும். பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். உன்னாலே பரிசுத்தமாய் வாழ முடியாது என்று தெரியும். உன்னை பரிசுத்தத்துக்கு ஒப்புக்கொடு. பரிசுத்த வாழ்க்கைக்கு அர்ப்பணித்துக்கொள். எப்படி வாழலாம், எப்படி நடக்கலாம், வாரத்துல ஒரு நாள் கைத்தட்டி டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டா பரலோகத்தை பயிரலான்னு கனவு காணாதிருங்கள். வரப்போகிறவர் பரிசுத்தம் உள்ளவர். வெறும் பாடலிலே மயங்கி விடுகிற தேவன் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம், உன்னுடைய பார்வையிலும் பேச்சிலும் செய்கையிலும் பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் அவரை சந்திக்க முடியாது. நீ பக்தி உள்ளவனாய் இருக்கலாம், யாராயிருந்தாலும் சரி, பாவத்தை விட்டு மனம் திரும்பி பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்துடலாம், ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணிச்சிடலாம். பரிசுத்தமா வாழ்றது எவ்வளவு கஷ்டம். பாவம் நிறைந்த உலகமா இருக்குது. வேலைக்கு போனா பாவ சோதனை, வெளியில போனா பாவ சோதனை, காலேஜுக்கு போனா பாவ சோதனை, என்னை நெருக்கின்னு இருக்கிறதே. இதுக்கு மத்தியில் எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும்? அதற்கு தான் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். என்ன செய்கிறார்? அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீங்க, ஒரு வல்லமை பெற்றுக் கொள்வீங்க. When the Holy Spirit will come upon you, you shall receive power. ஒரு வல்லமை பெற்றுக் கொள்வீங்க. என்ன வல்லமை? பரிசுத்தமாய் வாழக்கூடிய வல்லமை, சோதனை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை. அதை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவரே நமக்கு தருகிறார். ஆண்டவரே, நான் பரிசுத்தமா வாழணும், பரிசுத்தமா வாழணும், உமக்கேற்ற பரிசுத்த எனக்குள்ள வேணும். என்னால முடியல, எங்கும் பாவம் நிறைந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுவார், பயப்படாதே, நான் என் வல்லமை உனக்கு தருகிறேன், என் ஆவியானவரை உனக்கு தருகிறேன். அவர் உன்னை பரிசுத்தத்திலே காத்துக் கொள்ளுவார், பரிசுத்தத்தின் பாதையிலே நடத்துவார் என்று. பரிசுத்தாவை பெற்று அந்நிய பாஷை பேசுறவங்க பாவம் செய்யலையா? அவங்களும் விழுந்து போயிருக்கிறாங்களே. பரிசுத்தாவை பெற்றுவிட்டால் பாவமே செய்ய முடியாது என்று வேதத்தில் சொல்லவில்லை. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட தாவீது விழுந்து போக வாய்ப்பு இருந்தது. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட சிம்சோன் விழுந்து போக வாய்ப்பு இருந்தது. ஆகவேதான் எபேசியர் 5:18 சொல்லும் பொழுது, எப்பொழுதும் பரிசுத்தாவினாலே நிறைந்திருங்கள். Be filled with the Holy Spirit always. எப்பொழுதும். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் போய் மாத்திரம் அந்நிய பாஷை பேசுவது அல்ல. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவினாலே நிறைந்திருங்க. ஆகவேதான் அதிகாலையில் எழுந்து குறைந்தது 1 மணி நேரமாவது அவருடைய பாதத்துல காத்திருந்து அந்த நாள் பரிசுத்த வாழ்க்கைக்குரிய வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட 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 ஒரு அக்கினி, பரிசுத்தாவியின் அக்கினி உங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரியும். அந்த அக்கினி உங்களை பரிசுத்தத்தின் பாதையில நடத்தும். அந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட அனுபவம் இல்லாதபடி வீட்டை விட்டு வெளியே போகாதிருங்கள். நீங்கள் வெளியே போவதற்கு முன்பாக அதிகாலையில தேவ சமூகத்தில் காத்திருந்து அந்த வல்லமையினாலே தினந்தோறும் நிரப்பப்பட வேண்டியது அவசியம். 50 வருடமாய் இந்த ஊழிய பாதையிலே கர்த்தர் நடத்துகிறார். 50 வருடங்கள் ஆகிவிட்டது. இன்றைக்கும் நான் அதிகாலை எழுந்து முதலாவது எனக்காக ஜெபிக்கிறேன். தேசத்துக்காக ஜெபிக்க முன்பாய், பட்டணத்துக்காக ஜெபிக்க முன்பாய், மற்றவர்களுக்காக ஜெபிக்க முன்பாய் எனக்காக என் ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுத்து, என் அவயவங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து, உடைய அக்னியின் மீது இறங்கட்டும், உடைய ஆவியானவர் என்னை ஆட்கொள்ளட்டும். இந்த நாள்ல என்ன சோதனை வரும், என்ன பிரச்சனை வரும் தெரியாது. ஆனால் நீர் என்னை காத்துக்கொள்ள வல்லவர். உம்மை நான் விசுவாசிக்கிறேன். என் ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷையிலே துதித்து ஜெபிக்கும் பொழுது ஆவியானுடைய அக்னி பலப்படுத்துகிறது. அது மாத்திரம் அல்ல,
39 சங்கீதம் 3 வசனம் சொல்லுகிறாரு, கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது, கர்த்தரை தியானிக்கும் பொழுது அக்கினி மூழ்கிறாரு. நமக்குள்ள ஒரு அக்கினி பற்றி எரிகிறாரு. அந்த அக்கினி நமக்கு அவசியம். அதைத்தான் இயேசு சொன்னார் யோவான் 17 வசனத்தில், ஆண்டவரே உம்முடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வசனமே சத்தியம். 2 காரியம். 1, பரிசுத்த ஆவியிலே நிரம்பி ஜெபிப்பது. 2வது வேத வசனம். இந்த வசனத்தை தியானித்து தியானித்து ஜெபிக்க 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 உங்களை அறியாத ஒரு பரிசுத்தத்தை ஆவியானவர் உங்களுக்குள்ளே கொண்டு வருவார். பரிசுத்த ஆவியிலே நிரம்பி ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷையிலே ஜெபிக்க 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 அந்த ஆவியின் அக்கினி உங்களுக்குள்ளே பற்றி எரியும். எப்பொழுதும் ஆவியிலே அனலாயிருங்கள். சாத்தான் நம்மை பாவத்துக்குள்ளே விழத்தட்ட குப்பைகளோடு காத்திருக்கிறான். ஒரு இடத்துல அக்கினி பற்றி எரிகிறாரு, கொழுந்து விட்டு எரிகிறாரு. ஒரு வண்டி நிறைய குப்பைகளை கொண்டு வந்தாலும் ஒன்னா அந்த குப்பையை போட்டுக்கிட்டே இருக்க அந்த குப்பை இந்த நெருப்பினாலே சாம்பலாக்கப்பட்டு விடும். அந்த நெருப்பில குப்பை தங்காது, அது அழித்து விடும். உங்களுக்குள்ள பரிசுத்தாவின் அக்கினி எரியணும். பரிசுத்தாவின் அக்கினியின் வல்லமினாலே வசனத்தின் வெளிச்சம் உங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரியணும். அப்ப சாத்தான் இச்சைகளை போடுவான், கோபத்தை கொண்டு வருவான், எரிச்சலை கொண்டு வருவான், பாவங்களை கொண்டு குப்பைகளை போடுவான். ஒன்றும் உங்களுக்குள்ளே தங்காது. அது அக்கினியினாலே சுட்டரிக்கப்பட்டு ஆவியானவர் உங்களை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுவார். எப்பொழுதும் பரிசுத்தாவினாலே நிறைந்திருங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஆவியானவர் உங்கள் மேல் அவர் ஊற்ற போகிறார். அவர்தான் நம்மை வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறவர். பரிசுத்த ஆவியானவர். மணவாளன் வருகிறார். மணவாட்டியாகிய நம்மை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்தத்துக்கு நாம் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். 2வது, அவர் எப்படி வருகிறார்? இயேசு கிறிஸ்து எப்படி வருகிறார்? 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 25:19. வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். எஜமான் திரும்பி வந்து கணக்கு கேட்டான். 2வது இயேசு சொல்லுகிறார், அவர் எஜமானனாய் வரப்போகிறார். எஜமான் போவதற்கு முன்பாக வேலைக்காரர்களை அழைத்து தாலந்துகளை கொடுக்கிறார். 5 தாலந்து, 3 தாலந்து, 1 தாலந்து என்று தாலந்துகளை கொடுக்கிறார், கிருபைகளை கொடுக்கிறார். கொடுத்து விட்டு இதை வைத்து பயன்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு போனார். இப்போ எஜமானனாய் தன் ஊழியர்களிடத்திலே கணக்கை கேட்கிற எஜமானனாக இயேசு திரும்பி வந்தார். அவர் எஜமானனாய் வரப்போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற எனக்கு அருமையான ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, உங்களை போல பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. தேவாதி தேவனுக்கு ஊழியம் செய்வதை விட ஒரு மேன்மையான காரியம் ஒன்றுமில்லை. உங்களுக்காக ஒரு எஜமானனாய் வரப்போகிறார். இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கிறவர்களை கேட்டால் சொல்லுவார்கள், எத்தனை பாடுகள் பிரதர், எத்தனை வேதனைகள், எத்தனை நிந்தைகள், எத்தனை பொய்யான குற்ற சாட்டுகள். கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். கிராமத்தில் இந்த பாஸ்டர்மார்கள் வந்து கண்ணீர் வடிக்கிறார்கள், மிரட்டுறாங்க, பயமுறுத்துறாங்க, அடிக்க வர்றாங்க, சர்ச்சுக்குள்ளே நுழைந்து அடிக்கிறாங்க, ஊரை விட்டு விரட்டுவோன்னு சொல்றாங்க. பாடுகள் ஒவ்வொரு நாளும் ஆராதனை நடத்துவதற்குள்ளே மரண வேதனை என்பதாய் வேதனையோடு சொல்லுகிறவளை பார்த்திருக்கிறேன். ஒரு வீட்டில் கூடி ஒரு ஜபக்குள்ள நடத்தினா கூடி வந்து மிரட்டுகிறார்கள், ஊரை விட்டு வெளியாக்கவும் என்று சொல்கிறார்கள். காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போகிறார்கள், வழக்கை பதியுங்கள் என்று சொல்லுகிறார்கள். எத்தனை பாடுகள்! ஒரு கைப்பிரதி கொடுத்து சுவிசேஷம் சொல்லுவதற்குள்ள மதத்தையே மாற்றி விட்டார்கள் என்று பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி அதை வைத்து எத்தனையோ கேவலமான காரியத்தை பேசுகிறார்கள். மனமுடைந்து போகிறது என்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற சகோதரர்கள் சகோதரிகள் ஒவ்வொருவரும் ஒரு வேதனை நெருக்கத்துக்குள்ளே கடந்து போகிற காலம் இது. எனக்கு அன்பான உடன் ஊழியர்களே, உடன் ஊழியக்காரிகளே, சோர்ந்து போகாதிருங்கள். இன்னும் கொஞ்ச நாள் தான் அவர் வருகிறார். நம்முடைய எஜமான் வருகிறார். எஜமான் வருகிறார். அல்லேலூயா. அவர் பலனோடு கூட வருகிறார்.
உங்கள் ஊழியத்திற்கான பலன் வந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய பாடுகளுக்கான பலன் வந்து கொண்டிருக்கிறது. நிந்தைக்கு நடுவில், அவமானத்துக்கு நடுவில், பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு நடுவில், பயமுறுத்தல்களுக்கு நடுவில், அடிப்பட்டு உதைப்பட்டு பொய்யான வழக்குகளுக்கு நடுவில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன் உடன் ஊழியர்காரர்களை திடன் கொள்ளுங்கள். இதோ எஜமான் வருகிறார், உங்களுக்கு ஒரு பலனை கொண்டு வருகிறார், உங்களுக்கு ஒரு பலனை கொண்டு வருகிறார். பிரியமானவரே, இங்கிலாந்து தேசத்தில் வில்லியம் பூத் என்கிற ஒரு தேவ ஊழியக்காரர், அவருக்குள்ள ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு பாரம். அதனால சல்வேஷன் ஆர்மி, ரட்சணிய சேனை இந்த அமைப்பை ஏற்படுத்தி எல்லாரும் ரட்சிக்கப்படணும், ரட்சிப்பின் செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்று இரவு பகலாக உழைத்தார், பாடுபட்டார். பாடுகள் நிந்தைக்கு மத்தியிலும் கடினமாய் ஊழியம் செய்து பல தேசங்களுக்குள்ளே சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை கொண்டு சென்றார். ஒரு நாள் உட்கார்ந்து யோசித்தாராம், இத்தனை பாடுபட்டு நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவத்துக்கு நடுவில் தூங்க நேரம் இல்லை, சாப்பிட நேரம் இல்லை, அவ்வளவு ஊழியம் செய்கிறேனே, என்ன பலன்? நிந்தையும் பரிகாசமும் பொய்யான குற்றச்சாட்டம் தானே, ஒரு பாராட்டுதலை கூட கேட்க முடியவில்லை. இதுதானே பலனாயிருக்கிறது, என்ன பலன் என்று சோர்ந்து போய் யோசித்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். வில்லியம் அந்த பூத் என்கிற தேவ மனித பரலோகத்துக்குள்ளே நுழைவதை போல ஒரு தரிசனம். அவர் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட, அவர் மூலமாய் சுவிசேஷ வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட திரள் கூட்ட மக்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இவர் பரலோகத்தின் வாசலுக்குள்ளே நுழையும் பொழுது பெரும் கூட்டமாய் அவரோடு கூட பரலோகத்துக்கு வருகிறார்கள். கோடானு கோடி தூதர்கள், பரிசுத்தவான்கள் இருக்கிற அந்த இடம், பிரகாசமான அந்த பரலோக பாக்கியம், சிங்காசனத்தில் இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். வில்லியம் பூத் உள்ளே நுழைந்த பொழுது இயேசு சிங்காசனத்தை விட்டு எழுந்து நின்று தன்னுடைய கரத்தை நீட்டி அவரை வரவேற்றாராம். அவர் உள்ளே நுழையும் போது தேவதூதர்கள் பரலோகத்தில் பாடல் பாடப்பட்டது. நல் மீட்பர் பக்கம் நில்லும் ரட்சணிய சேனையே, ஸ்டாண்ட் அப் ஃபார் ஜீசஸ். அந்த பாடல் சத்தம் முழங்க உள்ளே கிம்பிரமாய் நுழைந்தார். பரலோகமே அவரை வரவேற்றது. அதை பார்த்து மகிழ்ச்சியோடு, நான் பரலோகத்துக்குள்ளே நுழையும் போது வானத்தை பூமி உண்டாக்கினை ஆண்டவர் எழுந்து நின்று என்னை வரவேற்க வேண்டுமா? அவ்வளவு என்னை கனப்படுத்துகிறாரே, அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற கனம். எனக்கு அன்பான ஊழியக்காரனே, எனக்கு அன்பான ஊழியக்காரியே, நிந்தைகளுக்கென்று சொந்த போகாதிருங்கள், பாடுகளுக்கென்று சொந்த போகாதிருங்கள், அடிப்போம் உதைப்போம் கொல்லுவோம் என்று சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு தளர்ந்து விடாதிருங்கள். தொடர்ந்து ஊழியத்தை செய்யுங்கள். எஜமான் வருகிறார், உங்களுக்குரிய பலனை கொண்டு வருகிறார், உங்களை கனப்படுத்த வருகிறார், உங்களை கனப்படுத்த வருகிறார். சபை நடத்துவது எவ்வளவு கடினம், ஒரு சபை வைத்து ஆராதனை நடத்தி செய்வது எவ்வளவு கடினம். ஒரு இடத்தை வாங்கி ஒரு சர்ச்சை கட்டி ஒரு 100 ஆத்துமாக்களுக்கு ஆராதனை நடத்துவதற்குள்ள எத்தனை பாடுகள், அதற்கு எத்தனை தடைகள், அதற்கு ஒவ்வொன்றுக்கு ஒரு காரணம் சொல்லி விரட்டுகிற நிலைமை. எனக்கு அன்பான சபை நடத்துகிற மைப்பர்களே, கடினமான ஊழியம்தான், பாடு நிறைந்த ஊழியம்தான். ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், வேத புஸ்தகத்தில் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, பிரதான மேய்ப்பனாகிய இயேசு வரப்போகிறார். நீங்க உண்மையும் உத்தமாய் கடினத்தோடு ஊழிய செய்ய 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 பரலோகம் கணக்கு வைத்திருக்கிறது. அவர் வந்து என்ன சொல்லுவார்? உங்களுக்கு வாடாத கிரீடத்தை கொடுத்து கனப்படுத்துவார். எல்லாருக்கும் மத்தியிலே வாடாத கிரீடத்தை கொடுத்தவங்களை கனப்படுத்துவாரே. கோடான கோடி தூதர்களுக்கு மத்தியிலே எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுப்பார். சொந்து போகாதங்க, ஊழியத்துல பாடுகள் உண்டுதான், நிந்தைகள் உண்டுதான். நான் ஊழியத்திற்கு அர்ப்பணித்த போது சென்னை பட்டணத்துல தான் ஆண்டவர் நேரடியாய் முகமுகமாய் சந்தித்தார். நான் முழு நேர ஊழியத்துக்கு வர விரும்பவில்லை. வேண்டாண்டவரே, ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமெல்லாம் ஊழிய செய்றேன்னு சொல்லி பார்த்தேன். 6 மாத போராட்டம். ஆண்டவர் நேரடியாக வந்து சொன்னார், இந்த தேசத்தை பார், இந்த மக்களை பார், இவங்களுக்காக நீ எனக்கு வேணும் என்று கேட்டபோது கண்ணீரோடு என்னை ஒப்பு கொடுத்தேன். ஊழியத்துக்கு வந்ததுனால ஒரு கனம் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், அப்படிதான் ஆரம்பத்தில் நினைத்தேன். 74 வருஷத்துல அப்ப இவ்வளவு ஊழியங்கள் கிடையாது, இவ்வளவு ஊழியங்கள் அதிகமாய் தெரியாது. அந்த நாட்கள்ல என்ன கிடைச்சி தெரியுமா? சொல்லாததை சொன்னதா, செய்யாததை செய்ததா, நிந்தைகளும் அவமானங்களும் பரியாசங்களும்
கேவலமான வார்த்தைகளும். நான் ரொம்ப சோர்ந்து போனேன். அந்த நாட்களில் ரொம்ப சென்சிட்டிவ். சின்னதாக யார் பேசினாலும் என்னால் தாங்க முடியாது. ஆனால் தான் நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன் ஆண்டவரேன்னு சொன்னேன். ஒரு நாள் நடுராத்திரியில் என் அறைக்குள்ளே அழுது கொண்டு இருந்தேன். ஆண்டவரே என்னை விட்டுருங்க, வேண்டாம் எனக்கு, நான் ஏதாவது வேலை பார்க்குறேன், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஊழியம் செய்கிறேன், என்னை விட்டுருங்க ஆண்டவரேன்னு அழுது கொண்டிருந்தேன். வெகு நேரம் அழுது கொண்டிருந்த போது இயேசு வந்து நின்றா. ஏன் அழுகிற? இப்படிலாம் சொல்கிறாங்களே, பேசுகிறாங்களே, நிந்திக்கிறாங்களே, பரிகாசம் பண்ணுறாங்களே. இன்றைக்கு அல்ல, 74 இதை நான் சந்தித்த போது அப்போ ஆண்டவர் சொன்னா, நான் என்ன நினைத்தேன், எதுக்கு பயப்படுற? உன் சத்துருக்களுடைய பல்ல உடைக்கிறேன், காலை முறிக்கிறேன், உன் பாதத்தில் வந்து விழுவாங்க, ஒன்றும் பயப்படாத, அப்படி சொல்லுவான்னு பார்த்தேன். அப்படி சொல்லலை. அவர் சொன்னார், அப்படி தான் பேசுவாங்க, அப்படி தான் நிந்திப்பாங்க, அப்படி தான் பரிகசிப்பாங்க, அப்படி தான் இவங்களுக்கு மத்தியில் தான் நீ ஊழியம் செய்யணும். நான் அப்படி தான் செய்தேன். என்னை வந்து அற்புதம் செய்தா குற்றம் சொன்னாங்க. ஏன் ஓய்வு நாள் அற்புதம் செய்கிறேன்னாங்க. பிசாசை துரத்தனா, பிசாசை வைத்து பிசாசை துரத்துறான்னாங்க. சாப்பிட கூட நேரம் இல்லாமல் மக்களுக்கு ஊழியம் செய்தா பைத்தியம் பிடிச்சிருக்கு, மென்டல் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொந்தக்காரங்களாம் என்னை பிடித்து கொள்ள வந்தாங்க. இதுக்கு மத்தியில் தான் நான் ஊழியம் செய்கிறேன். எனக்கு ஊழியம் செய்யணும்னா சிலுவை சுமக்கணும் தம்பி, சிலுவை சுமக்கணும். சிலுவை எடுத்தாதான் நீ என்னை பின்பற்றி வர முடியும். ஊழியந்தான் நிந்தையும் பரிகாசமும் ஏளனமும் அது இருக்கும். சிலுவை சுமந்து கொண்டு தான் வரணும். அன்றைக்கு ஒப்பு கொடுத்த ராத்திரில எனக்காக மரித்து இது நீர் கொடுத்த உயிர் ஆண்டவரே, என்றைக்கோ நான் செத்து கல்லறைக்குள்ள போயிருப்பேன். இது நீர் கொடுத்த உயிர், எனக்காக ரத்த சிந்தினீர், நான் சிலுவை எடுக்கிறேன். சிலுவை எடுக்க ஒப்பு கொடுத்த பிறகு எல்லாம் லகுவாக்கி விட்டாரு. இன்னைக்கு எத்தனை பேர் பேசினாலும், எத்தனை பேர் உட்கார்ந்து யூடியூப்ல பரியாசம் பேசினாலும் எனக்கு சிரிப்பா இருக்குது, வேடிக்கையா இருக்குது. ஒண்ணு என் மனதை பாதிக்கிறதும் இல்லை. ஏன்னா என் எஜமான் ஒரு நாள் வரப்போகிறார். அவருக்கு தெரியும், சகலத்தையும் அறிந்த எஜமான் வரப்போகிறார். ஊழியக்காரர்களுடைய பலனை கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான ஊழியக்காரர்களே, பயப்படாதங்க, சொந்து போகாதங்க. கடைசி காலம் எப்படிதான் இருக்கும், பாடுகள் உண்டு. ஆண்டவர் சொன்னார், உங்களை காவலில் போடுவார்கள், அடிப்பார்கள், உதைப்பார்கள், சில ரத்த சாட்சியா மறிக்க வேண்டியது வரும். சொந்து போகாதுங்க ஆண்டவர் சொன்னார். எஜமானன் வருகிறா, சீக்கிரம் வர போகிறா. அவரை சந்திக்கும் போது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. ஆனால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்கிறவங்க ஒரு காரியத்தை விளங்கி கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை விளங்கி கொள்ளணும். என்ன தெரியுமா? அவர் கணக்கு கேட்பார். எஜமானன் வந்து நீ நல்ல ஊழியம் செஞ்சிருக்க, அதனால அவனை பாராட்டுற, நீ வெறுமனை பாராட்ட மாட்டார். நம்முடைய ஊழியத்தை அக்கினினால சோதிப்பாராம். பவுல் சொல்லுகிறார், நம்முடைய ஊழியம் அக்கினியில போடப்படும், அதுல நிலை நிற்கணும். நம்ம இஷ்டப்படி செய்கிற ஊழியம் நிற்காது. பிதாவின் சித்தத்தின்படி செய்கிற ஊழியம் மட்டும்தான் நிற்கும். அந்த ஊழியத்துக்கு தான் பலன் கிடைக்கும். அப்ப 2 விதமான ஊழியங்களை குறித்து மத்த 25 அதிகாரத்தில் இயேசு சொல்லும் போது 2 விதமான ஊழியர்களை குறித்து சொல்லுகிறார். ஒன்று மத்த 25, 21, 23 2 வசனங்களிலே சொல்லுகிறார், உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி, உனக்குரிய பலன் வந்துவிட்டது என்று ஆண்டவர் உத்தமமும் உண்மையுமான ஊழியர்களை கனப்படுத்துகிறார். இன்னொரு ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. மத்த 25, 26, 30 வசனங்களிலே பொல்லாதவனும் சோம்பலமான ஊழியக்காரன், 2வது பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். அவனு ஊழியக்காரன் தான், எஜமானிடத்திலிருந்து கிருபை பெற்றவன் தான், எஜமான் கொடுத்ததை பெற்றுக்கொண்டவன் தான். ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரன். அது மாத்திரமல்ல, பிரயோஜனமற்றவன், தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமற்றவன். அவன் சுய லாபத்திற்காக ஊழியம் செய்கிறவன், சுய பெருமைக்காக ஊழியம் செய்கிறவன், பணத்துக்காக ஊழியம் செய்கிறவன், கடமைக்காக ஒரு நாள் ஊழியம் செய்துவிட்டு மற்ற 6 நாட்களில் தூங்கி கொண்டிருக்கிறவன். இந்த சோம்பலான ஊழியக்காரனை நரகத்தின் அக்கினிக்குள்ளே கொண்டு போங்கள், அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்திலே அவனுக்கு பங்கு என் ஆண்டவர் சொல்லுகிறார்.
ஊழிய செய்வதனால் ஆசீர்வாதம் மட்டும்தான் வரும் என்று தயவு செய்து எண்ணிக்கொள்ளாதிருங்கள். எனக்கு அன்பான ஊழியர்களே, ஊழியக்காரிகளே, ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். உண்மையும் உத்தமமாய் ஊழிய செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். சோம்பல்காரராய், பொல்லாதவர்களாய், கள்ள உபதேசத்தை செய்கிறவர்களாய், மக்களை ஏமாற்றுகிறவர்களாய், மக்களை வஞ்சிக்கிறவர்களாய், காணிக்கைக்காக பணத்துக்காக மக்களை வசப்படுத்துகிறவர்களாய் ஊழிய செய்கிற ஊழியக்காரனுக்கு ஐயோ என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எஜமான் வருகிறார், கணக்கு ஒப்புவித்தே ஆக வேண்டும். ஒரு ஊழியனை தப்பித்துக் கொள்ள முடியாது, மோகன்லாசஸ் தப்பித்துக் கொள்ள முடியாது. எனக்கு தெரியும், என் எஜமான் வரும்போது மோகன்லாசஸ் கணக்கு கொண்டு வா, எனக்கு ஒன்று காணிக்க அனுப்புனாங்கல்ல, ஆமா ஆண்டவரே, எப்படி செலவு பண்ண, கொண்டு வா, அக்கௌண்ட் கொண்டு வா, கணக்கு கேட்பார். வசனம் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், எஜமான் திரும்பி வந்து கணக்கு கேட்பான். நீங்க பெற்றுக்கொண்டு காணிக்கைக்கு கணக்கு கேட்பார். ஆண்டவர் கொடுத்த தாளந்து கிருபைகளுக்கு கணக்கு கேட்பார். கிருபை தந்தனே, சுகமளிக்கிற வரம் கொடுத்தேனே, தீர்க்க தரிசன வரம் கொடுத்தேனே, கிருபை தந்தனே எப்படி பயன்படுத்தினாய்? சுய பெருமைக்காகவா, மக்களிடத்தில் காணிக்கை பிரிப்பதற்காகவா, நீ சம்பரமமாய் வாழுவதற்காகவா, நீ சுகபோகமாய் வாழுவதற்காகவா? என் ராஜ்யத்தை கட்ட வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நீ கொடுக்கப்பட்ட காணிக்கையில் எவ்வளவு நீ சுவிசேஷத்திற்காக செலவு பண்ணுகிறாய்? தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட என்ன செய்கிறாய்? தேவன் கணக்கு கேட்பார். அறிந்து கொள்ளுங்கள், ஊழியம் செய்த ஆசீர்வாதம் மட்டும் வராது, சாபமும் வரும். கேயாசி அடுத்த தீர்க்கதரிசியாய் வர வேண்டியவன், தீர்க்கதரிசியாய் வர வேண்டியவன் ஊழியக்காரன் கற்றுக்கொண்டே வருகிறான். பணத்துக்கு ஆசைப்பட்டு பொய் சொல்லி காணிக்கையை வாங்கினான். அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் குஷ்டரோகத்தை தேடி வைத்தான். அவனுடைய சந்ததி முழுவதும் குஷ்டரோக வியாதி. ஒரு ஊழியக்காரன் தன் சந்ததிக்கு சாபத்தை தேடி வைத்த சம்பவத்தில் சொல்லப்படுகிறார். ஏலி என்ற ஆசாரியன் தேவனுடைய ஆலயத்தில் அவ்வளவு பெரிய பணி கொடுத்தார். சாமுவேலின் பிறப்பை குறித்து தீர்க்கதரிசனம் உரைக்கிற ஏலி தன் பிள்ளைகள் ஆலயத்தில் அட்டகாசம் பண்ணுகிறார்கள், காணிக்கையை தவறாய் பயன்படுத்துகிறார்கள், மக்களை அபியூஸ் பண்ணுகிறார்கள். அவன் அமைதியாயிருந்தான். ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததியிலே எல்லாரும் வாலிப நாளிலே மரித்து போவார்கள். ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய குடும்பத்துக்கு சாபத்தை தேடி வைத்து விட்டான். எனக்கு அன்பானவர்களே, உண்மை உத்தமாய் ஊழியம் செய்யுங்க, நடுக்கத்தோடு ஊழியம் செய்யுங்க. உன் கையில் ஒரு 10 ரூபா காணிக்க கொடுத்தா அது உங்களுக்கானது அல்ல, அவருக்கானது. ஜாக்கிரதையாய் கணக்கு ஒப்புவிக்கணும் அவருக்கு. எல்லாம் வர்ற காணிக்கெல்லாம் எனக்கு தான், தசமபாகெல்லாம் எனக்கு தான். தசமபாக நீங்கள் வீடு கட்டி வாழ்ந்திருப்பதற்கு அல்ல, ஊழியத்திற்கு. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட, சுவிசேஷம் அறிவிக்கப்பட, 145 கோடி மக்கள், இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் ஜீவனுள்ள தெய்வத்தை அறியாமல் அழிகிறார்களே, அந்த சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை கொண்டு செல்ல எனக்கு அன்பான ஊழியர்களே, எச்சரிக்கையாய் ஊழிய செய்யுங்கள். உத்தமமும் உண்மையாய் ஊழிய செய்கிறார்கள் பாக்கியவான்கள். சோம்பலாய் ஊழிய செய்கிறவர்கள். நீங்க எத்தனை நாள் ஊழியம் செய்றீங்க? ஊழியத்துக்கு வரும்போது என்ன ஒப்பு கொடுத்தீங்க? ஆண்டவரே 24 மணி நேரம் ஊழியத்திற்கு எவ்வளவு நேரம் ஊழியம் செய்றீங்க? எவ்வளவு நேரம் நான் ஊழியம் செய்கிறேன்? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஊழியம் செய்து திங்கட்கிழமை என்ன செய்றேன் ஆண்டவர் என்கிட்ட கேட்பார்ல. திங்கட்கிழமை என்னடா பண்றேன்னு என்கிட்ட கேட்பார்ல. செவ்வாய்க்கிழமை என்ன பண்ற, புதன்கிழமை என்ன பண்ற, வியாழக்கிழமை என்ன? ஒவ்வொரு நாளும் ஆத்மா செத்துக்கிட்டு இருக்குது, ஒவ்வொரு நாளும் நரகத்தை நோக்கி போகுது. அதை தடுத்து நிறுத்தி என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சோம்பலான ஊழியக்காரன், ஊழியமே செய்யாதபடி ஊழியக்காரன் என்று சுத்தி கொண்டு அலைகிறவன் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்திலே பங்கடைவான். ஆத்மாக்களை குறித்த பாரம் இல்லாதவர்களும், ஆத்ம ரட்சிப்பை குறித்த கர்சனை இல்லாதவர்களும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற சிந்தை இல்லாதவர்களும், முழங்காலிலே நின்று ஜெபித்து ஆத்மாக்களுக்காய் பரிதவிக்காதவர்களும் ஆண்டவருடைய வருகையிலே கலங்கி போவீர்கள். ஒரு மனிதர் உங்களுக்காய் பரிந்து பேச முடியாது, சாக்க போக சொல்ல முடியாது. அவர் எஜமான் வேலைக்காரனை சந்திக்க வருகிறார். உத்தமமும் உண்மையாய் ஊழியம் செய்யுங்க, மகிழ்ச்சியோடு அவரை சந்திக்க முடியும். நான் ஒரே ஒரு காரியம் தான் ஆண்டவரிடத்திலே ஜெபிப்பேன். ஆண்டவரே, யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும், எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் உண்டு.
பரலோகத்தில் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காரணும், உங்கள் சீட்டுக்கிட்ட உட்காரணும், கிரீடெல்லாம் தரிக்கணும். அந்த ஆசைலாம் எனக்கு இல்லை ஆண்டவரே. நான் பரலோகத்துக்கு வரும்போது என்னை பார்த்து, நல்லது உத்தமமும் உண்மையாமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய் அல்லவா, எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் நான் ஊழியம் செய்கிறேன். அந்த ஒரு வார்த்தையை எஜமானி வாயிலிருந்து கேட்பதற்காகத்தான் அத்தனை பாடுகள், நிந்தைகள், நெருக்கங்களை சந்தித்தும் சோர்ந்து போகாமல் ஊழியம் செய்கிறேன். யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும், எழுதட்டும், சொல்லட்டும். என் எஜமான் என்னை அறிந்திருக்கிறார். அவர் வரும்போது இந்த வார்த்தையை கேட்கணுமே. அது ஒரு வார்த்தைக்காக ஊழியம் செய்கிறேன். எனக்கு அன்பான வாலிப தம்பி, வாலிப மகளே, ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். கடைசி கால ஊழியம், வல்லமை வரங்களோடு செய்கிற ஊழியம், அப்படி உங்களை பயன்படுத்த போகிறார். எனக்கு தெரியும், இந்த கடைசி காலத்தில் ஒரு எவ்வன சனம் எழும்பும், ஒரு வாலிப சேனை எழும்பும், வாலிப பிள்ளைகள் எழும்புவாங்க. அவங்க முதல் நூற்றாண்டிலே ஊழியம் செய்த சேவானை போல, பிலிப்பை போல, பேதர்வை போல, பவுலை போல துடைத்து போடப்பட்ட கந்தையோ இருந்தாலும் இயேசுவுக்காக ஜீவனை கொடுக்கும் ஆயத்தம் என்ற நிலைமையில ஊழியம் செய்கிற ஒரு சேனை இங்கதான் இருக்கிறீங்க. நீதான் வாலிபனே, நீதான் வாலிப மகளே, உன்னைத்தான் கர்த்தர் எழுப்பி பயன்படுத்த விரும்புகிறார். நீ மற்றவளை பார்த்து 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 சொந்து போகாதே. நீ எழும்பு, ஆண்டவருக்காக, இயேசுவுக்காக வைராக்கியத்தோடு எழும்பு. எஜமான் வரப்போகிறார். ஒரு கூட்ட ஆத்துமாக்களோடு பரலோகத்தில் நீ அவரை சந்திப்பதற்கு உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள். சீக்கிரமாய் வருகிறார். இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் செய்கிற ஊழிய சாதாரணமானது அல்ல. ஊழியர்களை பயன்படுத்துகிற விதம் 1 கொரிந்தியர் 12:8-10 வசனங்கள். 9 ஆவிக்குரிய வரங்கள்: ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், தீர்க்க தரிசன வரம், ஆவிகளை பகுத்தறிகிற வரம், பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், ஆவிகளை பகுத்தறிதல், விசுவாசம், குணமாக்கும் வரங்கள், அற்புதங்களை செய்கிற சக்தி. இந்த வரங்கள் யாருக்காக? உங்களுக்காக. உங்களை அர்ப்பணித்தால் போதும். இன்றைக்கு அந்த வரங்கள் வல்லமையினால் உங்களை நிரப்ப போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அநேக வருஷத்துக்கு முன்னால நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது சொன்னார், கடைசி காலத்தில், எழுப்புதல் காலத்தில் பலத்த அற்புதம் நடக்கும். சப்பானிகள் நடப்பாங்க, குருடர் பார்வை அடைவாங்க, பலத்த அற்புதம் நடக்கும். ஆனால் பிரபலமானவங்களை கொண்டு நான் செய்ய மாட்டேன். அப்படி என்ன அர்த்தம்? ஒன்றை கொண்டு செய்ய மாட்டேன், சாதாரண மக்களை கொண்டு தான் பெரிய பெரிய அற்புதங்களை செய்வேன் என்று ஆண்டவர் பேசினார். நான் கேட்டேன், ஏன் ஆண்டவரே, நாங்களும் தான் உங்களுக்காக ஊழியம் செய்கிறோம், நானா என் பேரை பிரபலப்படுத்தேன்னு நீங்கள் தான் எல்லாருக்கும் தெரிய வச்சுட்டீங்க, அது ஏன் தப்பான்னு கேட்டா, ஏன் என்று சொன்ன ஆண்டவர் சொன்னால், பிரபலமானவங்களை நான் வல்லமையாக பயன்படுத்தினா இந்த இந்திய மக்களை பற்றி எனக்கு தெரியும். நான் பயன்படுத்துகிற ஆளை கடவுளாக மாற்றிடுவாங்க, அவனை வணங்க ஆரம்பிச்சிருவாங்க, எழுப்புதல் நின்று போயிடும், சாபம் பெருகிவிடும். சாதாரண மக்களை நான் பயன்படுத்தினா இயேசு மட்டுமே மகிமைப்படுவா. எப்படிங்க அற்புதம் நட? யாரோ ஒருத்தர் ஜெபிச்சாருங்க, சுகமாயிட்டேன். யாரோ ஒருத்தர் ஜெபிச்சாருங்க, விடுதலை கிடைச்சிட்டு. என் குழந்தை ஜெபிச்சிட்டுங்க, கேன்சர் போயிட்டு. இந்த சாட்சிகள் தான் நீ பெருக போகிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அது எனக்கு தெரியும். இங்கதான் இருக்கிறீங்க. மேடையில் இருக்கிற எங்களை விட மைதானத்தில் உங்களை கொண்டுதான் பெரிய பெரிய அற்புதங்களை இயேசு செய்ய போகிறார். நீங்கள் அதை பார்க்க போகிறீர்கள், நீங்கள் பயன்படுத்தப்பட போகிறீர்கள். நான் சாட்சியா சொல்றேன். ஒரு திறப்பின் வாசல் ஜெபத்தில் அநேகர் ஜெபிக்க வந்து கொண்டு இருந்தாங்க. ஊழியத்தில் ஆண்டவர் சொன்னார், அடுத்த தலைமுறை வாலிபர்களை எழுப்பி அவங்களுக்கு ஜெபிக்க சொல்லிக் கொடு, வரங்களை பற்றி சொல், நான் எப்படி விரும்புகிறேன்னு கற்றுக்கொடுன்னு சொல்லி 3.5 வருஷம் எங்கள் கூட இருந்தாங்க ஒரு வாலிபர்கள். ஆண்டவர் சொன்னார், அவங்க பைபிளோடு வரணும், செல்ஃபோன் பயன்படுத்தக்கூடாது, லேப்டாப் பயன்படுத்தக்கூடாது, உலகத்தை பார்க்கக்கூடாது, என்னை மட்டும் பார்க்கணும். நான் எப்படி 3.5 ஆண்டு காலம் சீஷரை வைத்திருந்தேனோ அதே மாதிரி உருவாக்கு. சரி ஆண்டவரே, செல்ஃபோனில் வேண்டானே யார் வருவா? நான் வச்சிருக்கிறேன், அவங்கள வச்சு தான் நான் காரியம் செய்வேன், எழுப்பு. நான் சொன்னோன்னு வந்துட்டாங்க வாலிபர்கள். அவங்க அப்பா அம்மாவோட நான் சொன்னேன், அப்பா அம்மா பெர்மிஷன் கொடுத்தா தான் ஏற்றுக்கொள்வோம். பேரண்ட்ஸை வந்து ஒப்பு கொடுத்தேன், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன், ஊழியத்துக்கு பயன்படுத்திட்டோம் என்று சொல்லி 3.5 வருஷம் கூட இருந்தாங்க. செல்ஃபோன் கிடையாது, ஃபோன் கிடையாது, லேப்டாப் கிடையாது. வேதம், இயேசு, ஜெபம்,
அபிஷேகம், சுவிசேஷம், ஆத்ம பாரம், அவ்வளவுதான். 3 வருஷம் கூட இருந்தாங்க. மஞ்சள் சட்டை போட்டிருப்பாங்க, இங்கே இருக்கிறாங்க. நான் அந்த மேடையில் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு அம்மா 2 வாலிப பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒரு பிள்ளைக்கு 16 வயசு, ஒரு பிள்ளைக்கு 18 வயசு. 2 பிள்ளைகளையும் பிறவிலேயே காதும் கேட்காது, வாயும் பேசாது, ஊமை செவிடு. அந்த தாய் சொல்ல, 2 பிள்ளை இப்படி இருக்குங்க. அந்த பிள்ளைகளை பார்த்து 2 கையசைக்குது. ரொம்ப பார்க்க துக்கம். நான் பார்த்தேன், அங்கே ஒரு மஞ்சள் சட்டை போட்ட தம்பி நின்றான். அவன் பேரும் தெரியாது, ஆளும் தெரியாது, கூட்டத்தில் நின்றான். இங்கே வா தம்பி, இன்னைக்கு கூட வந்தான். இந்த 2 பிள்ளைகளுக்கும் காதும் கேட்காது, பேசவும் செய்யாது. உனக்கு 10 நிமிஷம் டைம், போய் சுகமாக்கி கூட்டிகிட்டு வான்னு சொன்னேன். அப்படிதான் சொன்னேன் நான், சுகமாக்கி கூட்டிகிட்டு வா. சரின்னு கூட்டிகிட்டு போயிட்டான். 5 நிமிஷத்தில் திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டான். என்னடா ஆச்சுன்னு கேட்ட, காது கேட்குது. 5 நிமிஷம்தான், அவ்வளோதான். 20 வயசு வாலிபன், பிறவிலே காது கேட்காது, பேசாது. அந்த பிள்ளைகள் காது கேட்குது, சந்தோஷமா பேச ஆரம்பிக்குது. எவ்வளோ பெரிய சந்தோஷம்! யாரை கொண்டு? பைபிள் காலேஜுக்கு போகல, டாக்டர் பட்டம் வாங்கல, பிஷப் பட்டம், மாடரேட்டர் பட்டம் வாங்கல. முழங்கால் ஜெபம், தியாகத்தோடு இயேசுவுக்கு அர்ப்பணித்து நிற்கிற அர்ப்பணிப்பு. உலகம் வேண்டாம், இயேசு போதும் என்று நிற்கிற வாலிபன். ஜெபம் பண்ணினா பிறவி குருடனுடைய கண்கள் திறக்கிறது, பிறவி செவிட்டு காதுகள் திறக்கப்படுகிறாரு. திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவங்க, கணவன் மனைவி 2 பேர் வந்தாங்க. அவங்கள நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். என்ன நடந்ததுன்னு கேட்டேன். ஐயா, என் மனைவிக்கு கேன்சர், 2 மாதம் ஆஸ்பத்திரியில் வச்சு, நான் விவசாயிகள், எவ்வளோ பணம் செலவு பண்ணி பார்த்துட்டேன். கேன்சர் முழுசு பரவிட்டு உங்களுடைய மனைவி நீ பிழைக்க முடியாது, வேணா சாகு வரைக்கும் அந்த ஆஸ்பத்திரியில் வச்சு கவனிக்கலாம். இல்லையா, வீடு, நாங்கள் விவசாயிங்க, உழைக்காட்ட சாப்பிட முடியாது. நீ மனைவி பலன் இல்லை, சாப்பிட முடியாது, ஒரு இட்லி கூட சாப்பிட முடியாது. பல மாதமாய் நடக்க முடியாது, பேச முடியாமல் அழைத்து கொண்டு வரும்போது ஒரு பஸ் ஸ்டாண்டில் டீ கடையில் டீ குடிக்க நின்றேன். அவர் என் மனைவியை பார்த்துட்டு என்ன செய்யுதுன்னு கேட்டா, கேன்சர் டாக்டர்லாம் கைவிட்டுட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், 4 மாவடியில் ஜெபிக்கிறாங்க, ஏசு அற்புதம் செய்கிறான்னு சொல்கிறாங்க, நீங்கள் போங்க, உங்கள் மனைவி ஏசு குணமாக்கிடுவா. அவர் மோகலாசெல்லாம் அவருக்கு தெரியல, அதெல்லாம் அவர் கேட்கல, ஏசு அற்புதம் செய்வா, அவ்வளோதான். அப்போ சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, வியாழக்கிழமை தான் ஸ்பெஷல் மீட்டிங் நடக்கும், அன்னைக்கு போங்க. ஏன் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை? எல்லா நாளும் கடவுள் அற்புதம் செய்வார்ல, வல்லமை எல்லா நாளும் உண்டு இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கே போகிறேன்னு கூட்டிகிட்டு வந்துட்டார். அங்கே பார்த்தா சின்ன கூட்டம், சுவிசேஷ சர்வீஸ் ஜெபம் நடக்குது. அவருக்கு மோகலாசஸ் தெரியாது, ஏசு பிடிக்கிறாருன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஜெபிக்கிற இடத்துக்குள்ள வந்திருக்காரு, இயேசுவை பற்றி சொல்கிற இடம், அவ்வளோதான் தெரியும். இயேசு இயேசு இயேசு, இதுதான் இன்னைக்கு மக்களுக்கு தெரியணும். ஊழியக்காரன் பெயர் அல்ல, இயேசு. அதை தெரியப்படுத்துகிற வைராக்கியம் உள்ள வாலிபர்கள் எழும்பணும். அவர் சொன்னார், கூட்டத்தில் உட்கார வச்சுட்டேன் என் மனைவிய. ஒரு தம்பி, இந்த மஞ்சள் சட்டை போட்ட தம்பி, எல்லாருக்கும் அப்படியே என்ன போய் ஜெபிச்சுக்கிட்டே வந்தான். என் மனைவி மேல கை வச்சான், அவ்வளவுதான். அப்படியே ஒரு வல்லமை இறங்கிச்சு. என் மனைவிக்கு ஏதோ ஆச்சரு, டக்குன்னு ஒரு விடுதலை. டக்குன்னு என் மனைவி எழும்பினா, எனக்கு பசிக்குதுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு சொன்னான். நான் போய் 1 வாங்கி கொடு, இல்லை போதில் 2 பிரியாணி ஒரே நேரத்தில் சாப்பிட்டாங்க. ஒரு இட்லி சாப்பிட முடியாது. என்னாச்சுன்னு கேட்ட, கேன்சர் இல்லை, போயிட்டு, கேன்சர் போயிட்டு. அவரும் சொல்றாரு, எனக்கு பெரிய, நான் நினைச்சேன் படிப்படியாக சுகமாகும் அப்படிதான் நினைச்சேன். ஆனால் அப்படின்ற நேரத்துக்குள்ள முழுசுமா கேன்சர் போயிட்டு. அவர் தன் மனைவியோடு சொல்றார், இப்போ நாங்கள் இயேசுவை எல்லாருக்கும் அறிவிக்கிறோம். அவர் சொன்னார், என்ன அவர் பார்த்ததே கிடையாது, நான் அவருக்கு ஜெபித்ததே கிடையாது. எப்படி அற்புதம்! ஒரு வாலிபன், அவன் பேரே தெரியாது, மஞ்சள் சட்டை போட்ட ஒரு பையன், அவ்வளவுதான். பேரை தேவை, யார் குணமாக்கிறது? இயேசு. இயேசு. இந்த சாட்சி தான் இனி எழும்ப போகிறாரு. உங்களுடைய சபையில் அற்புதம் நடக்க போகிறது. தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். வாலிபனை உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். செல்போன் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வா, உலகத்தின் இச்சைகளை விட்டு வெளியே வா. தன் வல்லமை கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்கிறார். 9 வரங்களை உனக்கு கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நீ படிக்கிற இடத்தில் அற்புதம் நடக்கும், நீ வேலை செய்கிற இடத்தில் அற்புதம் நடக்கும், நீ போகிற இடமெல்லாம் இயேசுவின் வல்லமை வெளிப்படும், இயேசுடைய மகிமை உன்மலமாய் வெளிப்படும். உன்னை ஒப்புக்கொடு, இன்றைக்கு இயேசுவுக்காக வாழ ஒப்புக்கொடு. இந்த மாதிரி வாலிபர்கள் எழும்பணும்.
அவங்க கிராமம் சுவிசேஷம் அறிவிக்க போவாங்க. ஒரு 3 பேர் சேர்த்து போனாங்க ஒரு கிராமத்துக்கு. ஒரு சின்ன கிராமத்துக்கு போனாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே போன ஒரு ஐயா வாசலில் உட்கார்ந்துருந்தார். கைப்பறி, ஐயா இயேசு உங்களை நேசிக்கிறார் ஐயா, இயேசுவை பற்றி சொல்ல வந்தோன்னார். அந்த வயசான ஐயா பார்த்தாங்க. இயேசுவா? யாருங்க அவருன்னா? அவர் ஒரு கடவுள், வானத்தையும் உண்டாக்கினவர். அப்படியா? சரி உள்ளே போய் பாருங்கன்னு சோகமாக சொன்னார். இந்த 3 பையங்க உள்ளே போனாங்க. எல்லாம் 20 வயசு வாலிபர்கள். உள்ளே போனால் அங்கே பெண்கள் எல்லாம் சோகமாக இருக்கிறாங்க. ஒரு அறைக்குள்ளே அவங்க சொல்கிறாங்க, உள்ளே போய் பாருங்க, ஒரு பெண் தலைவிரி கோலத்தோட படுத்த படுக்கையில் இருக்கிறாள். இது என்னதுமான்னு கேட்டால், இது எங்களுடைய மருமகள் பிசாசு பிடித்து பல மாசமாகிவிட்டது. எல்லா இடத்துக்கு கூட்டு போனோம். கோயில், குளம், மந்திரவாதி, பில்லிசோனியா எல்லாம் செலவு பண்ணி பார்த்துட்டோம். அவள் பைத்தியம் பிடித்த நிலைமையில் ஆகிவிட்டாள். என் குடும்பமே சோகத்தில் இருக்கிறார். இந்த பையங்க பார்த்தாங்க. நாங்கள் ஜெபம் பண்ணிட்டோமா இயேசுக்கிட்ட? இயேசு சுகமாக்கிடுவாரா? சுகமாக்குவா? சரி, உங்கள் கடவுள் சுகமாக்கனா சார். உள்ளே போனாங்க. 5 நிமிஷம் இயேசுவின் நாமத்தினால பிசாசை விட்டு வெளியே போ. உடனே போய்விட்டு 5 நிமிஷத்தில் எழும்பி சாரியை சரி பண்ணி கொண்டு வெளியே நார்மலே வந்தான். வந்து மாமியார்கிட்ட வந்து காஃபி போடட்டுமான்னு கேட்டான். ஆச்சரியப்பட்டு போனாங்க. என்ன நடந்தது? என்ன காரியம்? இயேசு என்கிற அற்புதமான ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் தன் வல்லமையை வெளிப்படுத்த ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு ஆண்டவருக்கு வாலிபர்கள் வேண்டும், சேவான்கள் வேண்டும், பிலிப்புகள் வேண்டும், பேதர்கள் வேண்டும். எனக்கு அன்பான வாலிபனே, நீ வேண்டும் இயேசுவுக்கு. உன்னை ஒப்பு கொடுத்து பார். உன்னை கொண்டவர் செய்கிற அற்புதங்கள் ஆச்சரியமாயிருக்கும். 3வது கடைசியாக அவர் எப்படி வருவார்? ஒரு வசனத்தை சொல்லி ஜெபிக்க போகிறோம். மத்த 25:31 வாசிங்க. மத்த 25:31. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். இயேசு மகிமையோடு வரும் பொழுது சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். வரப்போகிறவர் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். ஒரு பக்கம் மணவாளனாய் வருவார், மணவாட்டியை கொண்டு செல்வதற்கு. இன்னொரு பக்கம் எஜமானனாய் வருவார், ஊழியர்களை கனப்படுத்தி அவர்களுடைய பலனை கொடுத்து ஆறுதல் படுத்துவதற்கு. இன்னொரு பக்கம் நியாயாதிபதியாய், உலகத்தின் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். தேவாதி தேவனாய் வரப்போகிறார். அவர் வந்து சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பார். நியாயாதிபதியாய் அமர்ந்திருப்பார். உலகத்தை நியாயந்திருக்கிற நீதி உள்ள நியாயாதிபதியாக இயேசு வருகிறார். உலகத்தின் சகல ஜாதிகளும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக கூட்டப்படும். எல்லா மக்களும் இயேசுவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நியாயம் தீர்க்கப்படுவதற்கு நிற்க வேண்டும். வலது பக்கத்தில் ஒரு கூட்டம், இடது பக்கத்தில் ஒரு கூட்டமாய் ஆண்டவர் வெவ்வேறாக பிரிப்பார். யார் யார் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று இயேசுவின் அடிச்சுவட்டிலே நடந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருக்கு பிரியமானபடி வாழ்கிறார்களோ அவர்களை பார்த்து சொல்லுவார், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசியுங்கள் என்று மகிழ்ச்சியோடு அனுப்புவார். இன்னொரு கூட்டம், சபிக்கப்பட்டவர்களே என் ஆண்டவர் சொல்லுவார், சாத்தானுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற எரிகிற அக்கினி கடலுக்குள்ளே போங்கள் என்று சொல்லுவார். எனக்கு அன்பானவர்களே, 2இல் 1 தான். ஒன்று மோட்சம் அல்லது நரகம், ஒன்று பரலோகம் அல்லது பாதாளம். 2ற்கு இடைப்பட்ட ஒரு காரியம் இல்லை. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு நாயாக, மாடாக, மிருகமாய் யாரும் பிறக்க போவது இல்லை. மனிதர்கள் தான் சிருஷ்டிப்பிலேயே சிகரம். மனிதனுக்கு மட்டும்தான் ஆத்துமாக்கள் உண்டு, மிருகத்திற்கு ஆத்துமாக்கள் கிடையாது. வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள். ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இரட்சகரை அறிந்து கொள்ளணும், ஆண்டவருக்கு இந்த வாழ அர்ப்பணிக்கணும், பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கணும். நியாயத்தீர்ப்பு நாள் வருகிறது. ஆண்டவருக்கு முன்பாக எல்லாரும் நிற்க வேண்டும். ஒருவரும் தப்ப முடியாது. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் சொன்னா எல்லா பாஷைக்காரரும் எல்லா இன மக்களும் நிற்பாங்க. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? அந்த வசனத்தை நான் யோசித்து தியானிக்க சிங்காசனத்தில் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய், தேவாதி தேவனாய், கத்தாதி கத்தாவாய் உட்கார்ந்திருப்பார்.
உலகமே அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த நிற்கும். அந்த நாளிலே யூதாஸ் எங்கே நிற்பான்? 30 வெள்ளிக்காசுக்காக, ஒரு பணத்துக்காக இயேசு குற்றமற்றவர் என்று தெரிந்தும் அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நடுக்கத்தோடு நிற்பான். நடுக்கத்தோடு நிற்பான். இந்த பணத்துக்காக இயேசுவை நான் காட்டி கொடுத்து பெரிய பாக்கியத்தை இழந்து விட்டேன் என்ற நடுக்கத்தோடு நிற்பான். அவர் குற்றமற்றவர் என்று தெரிந்த பிறகும் தன்னுடைய பதவியை காத்து கொள்வதற்காக இயேசு கிறிஸ்துவை கை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழி எனக்கு சம்பந்தமில்லை என்று கை கழுவி அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தான பிலாத்து இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நடுக்கத்தோடு நிற்பான். தான் பதவியில் இருக்கிறேன், நான் ராஜாவாக இருக்கிறேன், யார் என்னை கேட்க முடியும் என்று இயேசு ராஜாவிற்கு மினுக்கான வஸ்திரம் தரித்து அவரை பரிகாசம் பண்ணினான ஏரோது ராஜா இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நடுக்கத்தோடு நிற்பான். இவர்கள் குற்றமற்றவர்கள், வெறும் நற்செய்தி சொல்லுகிறார்கள் என்று தெரிந்தும் சில மதவாதிகள், யூத மத தலைவர்கள் அவர்களை கொலை செய்ய, அவர்களை கல்லெறிய, அவருடைய இரத்தத்தை சிந்த தங்களுடைய வெறும் வேஷம் போட்ட பக்தியினாலே உண்மையான சுவிசேஷத்தை அறிவித்தவளை கொலை செய்தார்களே. அந்த யூத மத தலைவர்கள் இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நடுக்கத்தோடு நிற்பார்கள். கிறிஸ்தவர்களை அழித்து விடுவேன், ஒருவரையும் வைக்க மாட்டேன், சபைகளை எழும்ப விட மாட்டேன் என்று நீரோ மன்னன், அந்த ரோம சாம்ராஜ்யத்தின் தலைவன் நான், எனக்கு இருக்கிற அந்த இராணுவத்தை ஜெயிக்க யாராலே முடியும் என்று தன்னுடைய பதவி திமிரினாலே, தன்னுடைய பதவி பெருமையினாலே கிறிஸ்தவர்களை கொலை செய்து, உயிரோடு அவர்களை எரித்து, கிறிஸ்தவர்களை சிங்கத்துக்கு முன்பாக போட்டு அவளை கொலை செய்து அதில் மகிழ்ச்சி கொண்டானே நீரோ என்கிற மன்னன் இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக அன்றைக்கு நடுக்கத்தோடு நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நாள் சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக நிற்கும். இந்த உலகத்தில் இயேசுவை முற்றிலும் அழித்து விடுவோம், இயேசுவின் வார்த்தையை இல்லாமல் செய்து விடுவோம், சபைகளை இல்லாமல் செய்து விடுவோம் என்று எழும்பின ராஜாக்களும் தலைவர்களும் தேசத்தை ஆண்டவர்களும் கொடூரமாக ஆட்சி செய்து கிறிஸ்தவர்களை கொலை செய்தவர்களும் இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக அன்றைக்கு நடுக்கத்தோடு நிற்பார்கள். அது நியாயத்தீர்ப்பின் நாள். அந்த நாளிலே உலகத்தின் சகல ஜாதிகளும் இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நியாயத்திற்கு நிற்கப்பட்டு ஆக வேண்டும். சகல மக்களை நிற்க வேண்டும். ஒவ்வொரு தேசத்தை ஆளுகிறவர்களும் தலைவர்களும் இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக, அந்த ராஜாதி ராஜாவிற்கு முன்பாக நியாயத்திற்கு நின்று ஆக வேண்டும். ஒவ்வொரு மத தலைவர்களும் இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நியாயத்திற்கப்பட நின்று ஆக வேண்டும். கிறிஸ்தவர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி ஜெயிலிலே அடைத்து கொடுமைப்படுத்துகிற கயவர்களும் இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நியாயத்திற்கு நின்று ஆக வேண்டும். சபைகளில் அரசியல் பண்ணி சபைக்குள்ளே பிரிவினை உண்டாக்கி இயேசுவின் நாமத்திற்கு தூஷணத்தை கொண்டு வருகிற கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் சிங்காசனத்திற்கு முன்பாக நியாயத்திற்கு நின்று ஆக வேண்டும். No man can escape on that day. நியாயத்தீர்ப்புக்கு ஒரு மனிதன் தப்ப முடியாது. அந்த நாளிலே நீ எங்கே நிற்பாய்? அந்த நாளிலே நீ எங்கே நிற்பாய்? குடிகாரனும் துன்மார்க்கனும் லஞ்சம் வாங்குகிறவனும் ஊழல் செய்கிறவனும் இயேசுவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நியாயத்தீர்ப்புக்கு நின்றே ஆக வேண்டும். ஒருவரும் தப்ப முடியாது, ஒருவரும் தப்ப முடியாது. கள்ள உபதேசக்காரர்களும் கள்ள உபதேசம் என்று தெரிந்தும் பணத்துக்காக புகழுக்காக மக்களை வஞ்சித்து ஏமாற்றி கொண்டிருக்கிற பொல்லாதவர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களும் இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நின்றே ஆக வேண்டும். அன்றைக்கு நீங்க எங்க நிப்பீங்க? எங்க நிப்பீங்க? வலது புறத்திலா இடது புறத்திலா? பக்தியினாலே பரலோகத்துக்கு போக முடியாது. பக்தியா இருக்கிறேன், சர்ச்சில் போய் தசமா கொடுக்கறதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். கடைசியாய் ஒரு வசனத்தை கவனியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தில் சொல்லப்படுகிறதை கவனியுங்கள். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும்,
அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இயேசு சொல்லுகிறான், பரிசுத்தமாகிற தேவ பிள்ளையே இன்னும் பரிசுத்தமாக, நீதி செய்கிற தேவ பிள்ளையே இன்னும் நீதியாய் நடந்து கொள், அநியாயம் செய்கிறவர்களை கண்டு சோர்ந்து போகாதே, அக்கிரமம் பண்ணுகிறவர்களை கண்டு சோர்ந்து போகாதே, அவங்க எல்லாம் நல்லா தானே இருக்காங்க, அவங்க தான் நல்லா தானே இருக்கிறாங்க சொல்லாதே. அவங்க நல்லா இல்ல, நரகத்தின் வாசற்படியிலே நிற்கிறார்கள், அக்கினியின் வாசற்படியிலே நிற்கிறார்கள். நீ இன்னும் பரிசுத்தமாக, இன்னும் நீதி செய், இன்னும் ஆண்டவரை நெருங்கு, இன்னும் ஜெபத்தை அதிகப்படுத்து, ஆண்டவரை நெருங்கி வாழ். ஆண்டவர் சொல்ல, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி நான் அளிக்கும் பலன் என்னோட வருகிறது. லஞ்சம் வாங்குகிறவனே உனக்குரிய பலன் வருகிறது, குடிகாரனே உனக்குரிய பலன் வருகிறது, துன்மார்க்கனே உனக்குரிய பலன் வருகிறது. எப்படியும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சமுதாயத்தை சீரழித்து கள்ள கணக்குகளை எழுதி கலப்படங்களை செய்து ஜனங்களுக்கு துன்பமாய் அநியாயம் செய்து பணம் 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 என்று பணத்தை பேயாக நினைத்து பற்றி கொண்டு வாழுகிறவனே உனக்குரிய பலன் வருகிறது. ஆண்டவர் பலனை கொண்டு வருகிறார். No man can escape on the judgment of the Lord. ஒரு மனிதனும் தப்ப முடியாது. யாராக இருக்கலாம், உன் பதவி எவ்வளவு பெரிதாகவும் இருக்கலாம், ஒருவரும் தப்ப முடியாது. ஐயன் நியாய தீர்ப்பின் நாள், அந்த நாளிலே சகலரும் நடுக்கத்தோட நிற்பாங்க. அப்ப நீ எங்க நிப்பாய் யோசித்து பார் மகனே, மகளை யோசித்துப்பா. இன்னும் கால தாமதம் பண்ணாத, இனி காலம் இல்லை. வாசற்படியிலே வந்து விட்டார், நியாயாதிபதி வந்து விட்டார், வெளிப்பட போகிறார். உலக ராஜ்யங்களை ஆளுகை செய்ய போகிற இயேசு வந்து விட்டார். அவர் முழு உலகத்தையும் 1000 வருஷம் அரசாட்சி பண்ண போகிறார். நீங்க சொல்வது எப்படி நம்புவது? இருவரை நடந்து கொண்டிருக்கிற அத்தனையும் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டவைகள் தான், இதில் எழுதப்பட்டபடி தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறாரு. இதில் சொல்லப்பட்டபடி தான் இனிமேலும் நடக்கும். இதுதான் சத்தியம். நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் என் இயேசு சீக்கிரமாய் வருகிறார். நீ எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் இயேசு சீக்கிரம் வருகிறார். நீ ஆயத்தமானாலும் ஆயத்தமாகாவிட்டாலும் இயேசு சீக்கிரம் வருகிறார். இதோ அவர் சீக்கிரமாய் வருகிறார். ஏன் அவர் தாமதிக்கிறார் தெரியுமா? ஏன் அவர் தாமதிக்கிறார்? ஒரே ஒரு காரியம். 2 பேதுரு 3:9 ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் வாக்குத்தத்தத்தை குறைத்து தாமதமாய் இருக்கவில்லை, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமே, ஒருவராவது நரகத்துக்குள்ள போயிடக்கூடாது, அந்த சாத்தானோடு நரகத்தின் அக்கினியில் அழிந்து விடக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமே என்று நீடிய பொறுமை உள்ளவராய் அவர் காத்திருக்கிறார். ஏன் தாமதிக்கிறார் தெரியுமா? நீ மனம் திரும்ப வேண்டும் என்று. வாலிபனே, நீ மனம் திரும்ப வேண்டும் என்று. வாலிப மகளே, நீ மனம் திரும்ப வேண்டும். கிறிஸ்தவனை, நீ மனம் திரும்ப வேண்டும் என்று. லஞ்சம் வாங்குகிற கிறிஸ்தவனை, அநியாய சம்பாத்தியம் என்ற கிறிஸ்தவனை, நீ மனம் திரும்ப வேண்டும் என்று. மதுபானத்துக்கும் குடிக்கும் வேசித்தனத்துக்கும் துன்மார்க்கத்திற்கும் அடிமைப்பட்டிருக்கிற நீ மனம் திரும்ப வேண்டும் என்று காத்திருக்கிறார். சபை என்கிற பெயர்ல அரசியல் பண்ணி கொண்டு சபையை பாழாக்கி அரசியல்வாதிகளை விட கேவலமான அரசியலை சபைக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிற பொல்லாதவனே, நீ மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் காத்திருக்கிறார். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நரகத்தின் வாசல் உனக்கு திறக்கப்பட்டு விடும். ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற கடைசி சந்தர்ப்பம். ஒருவேளை இதுதான் கடைசி சந்தர்ப்பமாயிருக்கலாம். நான் இப்படி பேச என்ன காரணம்? ஆண்டவருடைய அன்பு என்னை நெருக்க ஏவுகிறது. ஆண்டவரே, என்ன கூட்டத்துக்கு வருகிற ஒருவராவது நரகத்தில் போயிடக்கூடாது, அத்தனை பேர் பரலோகத்துக்கு வர வேண்டுமே இந்த ஏக்கத்தோடு நான் கண்ணீர் விட்டு ஜெபித்தபடி நான் சொல்லுகிறேன். சகோதரனே, மனம் திரும்பு. சகோதரியே, மனம் திரும்பு. ஊழியக்காரனே, சோம்பலான ஊழியக்காரனே, பொல்லாத ஊழியக்காரனே, மனம் திரும்பு. இனி காலம் செல்லாது. இதுதான் உனக்கு கடைசி தருணமாய் இருக்கலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் என் ஆண்டவர் இயேசு இந்த பட்டணத்தை, இந்த மக்களை நேசித்து தன்னுடைய அப்போஸ்தலனாகிய தோமாவை அனுப்பினார். இந்த பட்டணத்தில் வந்து நற்செய்தியை விதைக்கவும்
அவருடைய கண்ணீர் சிந்தப்பட்டிருக்கிறது. அவருடைய முழங்கால் முடக்கப்பட்டிருக்கிறது சென்னையிலே. அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அவர் கோதுமை மணியாய் இங்கு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். இயேசு இந்த பட்டணத்தின் மீது வைத்த அன்பு, இங்கு உங்கள் மேல என் மீது வைத்த அன்பு, தன்னுடைய அப்போஸ்தலனையே விலைக்கரையுமாய் கொடுத்து கோதுமை மணியாய் விழ வைத்திருக்கிறார். அந்த பாகத்தோடு ஆண்டவர் வந்து நிற்கிறார். இந்த பட்டணத்தில் ஒருவராவது நரகத்தில் போயிடக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே. அந்த அன்பு நெருக்க ஏவுகிறபடினால் நான் சொல்லுகிறேன், இன்றைக்காவது மனம் திரும்பி ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒன்று அர்ப்பணித்துக் கொள் வாலிபனே, வாலிப மகளே, சகோதரனே, சகோதரியே. பாவத்திலே வாழ்ந்தது போதும். ஆண்டவர் கரம் நீட்டை சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுக்குரிய பலன், கிரியைகளுக்குரிய பலன் வருகிறது. இந்த நாளிலாகிலும், இந்த நாளிலாகிலும், இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை அறிந்து கொண்டால் நலமாயிருக்குமே. குடியிலும் வெறியிலும் வேசித்தனத்திலும் துன்மார்க்கத்திலும் லஞ்சத்திலும் ஊழலிலும் பண ஆசையிலும் இதெல்லாம் தப்பு இல்லை, அதெல்லாம் தப்பு இல்லை, இது தவறு இல்லை. எல்லாரும் செய்றாங்க, அவங்க செய்றாங்க, இவங்க செய்றாங்க, எல்லாரும் நரகத்தை நோக்கி போறாங்களே. அந்த பாரத்தோடு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி வாழ்ந்து பரலோக பாக்கியத்தை காணவே முடியாது. அது பரிசுத்தமான இடம், பரிசுத்தமுள்ள தேவன் வருகிறார். நாம் என்ன செய்ய போகிறோம்? யாவரும் எழுந்து நிற்போம். கத்தாதி கத்தர் தேவாதி தேவனுக்கு முன்பாக யாவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய வருகையில எங்கே நிற்பாய் மகனே, எங்கே நிற்பாய் மகளே? அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அன்றைக்கு அவர் பரிந்து பேச முடியாது, இன்றைக்கு இயேசு பரிந்து பேச முடியும். உனக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி உன்னை மன்னிக்க ரட்சிக்க மாற்றவராலே முடியும். நியாயாதிபதியாய் வரும் பொழுது உனக்காக பரிந்து பேச முடியாது, நியாயம் தீர்க்க மட்டும்தான் முடியும். இந்த நாள் உன்னுடைய ரட்சிப்பின் நாள். இந்த நாள் உன் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டிய நாள். அப்படியே கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி அப்படியே சிலுவையை நோக்கி பாருங்க. சிலுவையிலே மரித்த இயேசு, ரத்தம் சிந்தனை இயேசு ஒரு நாள் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார், கத்தாதி கத்தாவாய் வரப்போகிறார், நீதி உள்ள நியாயாதிபதியாய் வரப்போகிறார். எக்காலம் துணிக்க போகிறது. அந்த நாள் சமீபித்து விட்டது. இனி காலம் செல்லாத மகனே, இனி காலம் செல்லாத மகளே. அடையாளங்கள் எல்லாம் தீவிரமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. வாசற்படியில வந்து விட்டார். அந்த நாள் சீக்கிரத்தில் வருகிறது. இன்றைக்காவது 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 மனம் திரும்பி உன்னை பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்புகொடு, ரட்சிப்புக்கு உன்னை ஒப்புகொடு. அவருடைய ரத்தத்தினால் உன்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி உன்னை பரலோக பாக்கியத்தை கொடுக்க ஒரு ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்காவது மனம் திரும்பி ஒப்புகொடு. ஆண்டவரை நோக்கி 2 நிமிடம் ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய வருகையிலே நான் காணப்பட வேண்டுமே. நான் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது, வெட்கப்பட்டு விடக்கூடாது. உம்முடைய வருகையிலே நான் காணப்பட வேண்டுமே. ஆண்டவரே, என்னை மன்னிக்க வேண்டுமே. உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவ வேண்டுமே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. மகளே ஜெபம் பண்ணு, மகனே ஜெபம் பண்ணு, வாலிப தம்பி ஜெபம் பண்ணு. சகோதரனை, எவ்வளவு நாள் மதுபானத்திலே வாழ போகிறாய்? எவ்வளவு நாள் போதை வஸ்துகளிலே வாழ போகிறாய்? எவ்வளவு நாள் உன் மாமிச இச்சைகளிலே வாழ போகிறாய்? இன்றைக்கு ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய வருகையில நான் காணப்படணுமே, வருகையில காணப்படணுமே. நான் கைவிடப்பட்டு விடக்கூடாது, நரகத்தின் அக்கினிகளை போய்விடக் கூடாது. இயேசுவே மன்னியும், இயேசுவே இறங்கும், இயேசுவே ரட்சியும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்ய ஆண்டவர் இரக்கம் தருவார். அறிக்கையிடு, அறிக்கையிடு, பாவத்தை அறிக்கையிடு மகனே. ஆண்டவரே மன்னியும், இயேசுவே இறங்கும். ஐயோ, பாவம் செய்து விட்டேனே, என் பெருமைகளை மன்னியும், மதுபான பழக்கத்தை மன்னியும். இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும். இயேசுவே உம்முடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தும். பரிசுத்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், பரிசுத்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. கரம் உயர்த்தினவர்கள் உங்களுடைய இருதயத்தில் கை வைங்க, இருதயத்தில் கை வைங்க.
அப்படி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், என் ஆண்டவராக என் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும். சொல்லுங்க சொல்லுங்க, இயேசுவே என் உள்ளத்திலே வாரும். இன்று முதல் உமக்காக நான் வாழுவேன், உம்மோடு நான் வாழுவேன், தினந்தோறும் இயேசுவோடு நான் வாழுவேன். என்னை பரிசுத்தத்தின் பாதையில நடத்தும். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அநேகர் கண்ணீரோடு ஒப்பு கொடுக்கிறதை இயேசு பார்க்கிறார். உங்களுக்காக மனதுருகிறார். அநேகருக்குள்ள பாரம், என்னை ஒப்பு கொடுத்துட்டு என்னால பரிசுத்தமாய் வாழ முடியுமா என்கிற சிந்தை. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன், என் ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன், பரிசுத்த ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன். ஆவியானவர் உங்களை பரிசுத்தத்தின் பாதையில நடத்துவார். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது பாவத்தின் ஆசைகள் சுட்டரிக்கப்படும், பாவ கிரியைகள் அழிக்கப்படும், பாவ சிந்தனைகள் மாறும், பரிசுத்த சிந்தை உண்டாகும். இப்பொழுது ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார். இந்த ஆவியானவர் எனக்கு வேணும், இந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் வலதுகரம் உயர்த்துங்க, வலதுகரம் உயர்த்துங்க. இப்ப ஆவியானவர் இறங்க போகிறார். ஆவியினால் நிரப்பப்பட போகிறீங்க. எல்லாரும் வாய் திறந்து கேட்கணும், ஆண்டவரே இந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும், ஆவியானுடைய வல்லமை எனக்கு வேண்டும், என்னையும் நிரப்பும். வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்துகிற ஆவியானவர், என்னை பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவர், என்னை சுத்திகரிக்கிற ஆவியானவர், அந்த வல்லமை எனக்கு வேண்டும், அக்கினி எனக்கு வேண்டும். இப்பொழுது ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார், யாவர் மீதும் ஊற்றப்பட போகிறார். பிதாவே, மாம்சமான யாவர் மேலும் கடைசி நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. இதோ உம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க, ஒப்பு கொடுக்கிறாங்க, மனம் திரும்பி இருக்கிறாங்க, பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறாங்க. ஆவியை ஊற்றுவீராக, ஆவியை ஊற்றுவீராக, யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவீராக. அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும். இது கடைசி கால அபிஷேகம், அந்திம கால அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் இன்னும் வாயை திறந்து கேளுங்க. நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே, ஆண்டவரே நிரப்புவீராக, 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 அக்கினியினால் நிரப்புவீராக, வரங்களினால் நிரப்புவீராக, நாமத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஆண்டவரே வரங்களினால் நிரப்புங்க, நிரப்புங்க, வல்லமையினால் நிரப்பும், ஒவ்வொருவரையும் நிரப்பும், நிரப்புங்க. நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லாரும் கரந்தட்டி ஆர்ப்பரித்து பெற்றுக்கொள்றீங்க, பெற்றுக்கொள்றீங்க. இன்னும் முழு கலத்தோட வல்லமை இறங்குகிறதோட முழு கலத்தோட ஆமா இடம் கொடுங்க, இடம் கொடுங்க, விட்டு கொடுங்க. ஒவ்வொருவரையும் நிரப்ப, வல்லமையினாலும் வரங்களினாலும் நிரப்ப. ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இயேசுவே உமக்காக வாழுவேன், உம்மை போல வாழுவேன், உம்மை மகிமைப்படுத்துவேன். இந்த உலகம் கரைப்படுத்த இடம் கொடுக்க மாட்டேன். நான் உம்மை போல வாழுவேன், உமக்காக வாழுவேன், உம்மை பறைசாற்றுவேன், உம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவேன். அப்படியே வலதுகரம் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இனி நான் வாழப்போவது இயேசுவுக்காக, இனி நான் வாழப்போவது இயேசுவுக்காக, நான் படித்தாலும் இயேசுவுக்காக, வேலை செய்தாலும் இயேசுவுக்காக, வியாபாரம் செய்தாலும் இயேசுவுக்காக, இயேசுவை போலவே வாழுவேன், இயேசுவுக்காகவே வாழுவேன், அவரை மகிமைப்படுத்துவேன். ஆண்டவரே என்னை நிரப்பும். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில துதிக்கிற அனுபவத்தை பெற்ற நான் இந்த மக்களுக்காக ஜெபிக்கிறேன், இயேசு அற்புதம் செய்வார் அப்படின்னு விசுவாசிக்கிற ஒரு தம்பி மேடைக்கு வாங்க. ஒரு தம்பி, இந்த தம்பி அவனை மேடைக்கு வா, வா சீக்கிரம் ஓடியா. நீ ஜெபிச்ச அற்புதம் நடக்கும், நீ ஜெபிச்சா இயேசு அற்புதம் செய்வார் விசுவாசித்து நீ வா இப்பொழுது. தேங்க்யூ லார்ட். ஒரு வாலிப மகள் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையில் பேசி துதிக்கிற அந்த அக்கினியை பெற்றுக்கொண்ட ஒரு வாலிப மகள், நான் ஜெபிச்சா இயேசு அற்புதம் செய்வார் அப்படின்னு விசுவாசிக்க ஒரு வாலிப மகள் மேடைக்கு வா, சீக்கிரம் வா. தேங்க்யூ லார்ட். ஒரு வாலிப மகள் வா, வாங்க. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க ஜெபிச்சா அற்புதம் நடக்கும். ஆமே. எல்லாம் கவனிங்க. கண்களில் பிரச்சனை உள்ளவர்கள், எனக்கு கண்ணில் பிரச்சனை, கண்ணில் எனக்கு சுகம் வேணும், கண் பார்வை வேணும் அப்படி விரும்புகிறவங்க கரமைத்துங்க, கரமைத்துங்க. இப்போ அற்புதம் உங்களுக்கு நடக்க. மைதானத்தில் எங்கே இருந்தாலும்
என் கண்ணில் ஒரு அற்புதம் நடக்கணும், சுகம் வேணும், கண் பார்வையில் திறக்கணும்னு சொல்ல கரமைத்துங்க நிறைய பேர். ஓகே, அடுத்தது காது கேட்கல, காதுல பிரச்சனை, காது இறையுது, செவிட்டு காதா இருக்கிறது, கூட்டம் வந்திருக்கிற கரமைத்துங்க அப்படிப்பட. 2 கண்ணுக்காக காதுக்காக முதல்ல இந்த தம்பி ஜெபிக்க போறாங்க. உன்னுடைய கண்கள் சுகமடைந்து பார்வை வரும், செவிட்டு காது திறக்கப்படும், சுகம் பெற்ற உடனே மேடைக்கு ஓடி வரணும், சீக்கிரம் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். 2 நிமிடத்துல கரம் வைத்து ஜெபம் பண்ணு. எல்லாம் கண்களை மூடுங்க, செபிங்க. அற்புதம் நடக்க போகிறாரு, பார்க்க போறீங்க. ஆமென். இயேசப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிறார் தகப்பனே. இயேசப்பா, இந்த நாளில் எங்களை ஒன்று கூட்டி சேர்த்த தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. இதோ ராஜா, எங்கே 2 பேர் 3 பேர் மத்தியிலே நீ வாசம் செய்கிறீர், அங்கே நான் வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இப்போது ஆண்டவரே செவிட்ட ஆவிகள் இயேசப்பா கண்கள் திறக்கப்படட்டும், காதுகள் கேட்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எனக்கு கொடுத்த இந்த ஆண்டவரே, எனக்கு கொடுத்த ஆண்டவரே இந்த வல்லமை அக்கினியால் இப்போது நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் கண்கள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே, காதுகள் திறக்கப்படட்டும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு சரீரத்தின் மேலே இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் இயேசப்பா, அற்புதத்தை செய்கிற தேவன் என்று ஆண்டவரே, ஒரு சுக பலனை நீங்க தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. சகல துதிக நமக்கு செபிக்கிறோம் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பெயராலே. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். அடுத்த ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். சரீரத்தில் கட்டிகள், கேன்சர் கட்டி அல்லது டிபி கட்டிகள், தைராய்டு கட்டி, கழுத்துல கட்டி, வயிற்றுல கட்டி, கர்ப்பப்பையில கட்டி, கேன்சர்னு சொல்றாங்க, தைராய்டு கட்டி, இந்த மாதிரி நான் கஷ்டப்படுறேன், இந்த கட்டி மாறணும், ஆண்டவர் எடுத்து போடணும் அப்படின்னு கட்டிகளே உடம்புல இருக்குது, அது மாறணும், ஆண்டவர் எடுத்து போடணும் அப்படி விரும்புறவங்க கரமைத்துக்கு நல்ல நிறைய பேருக்கு எனக்கு தெரியும், நிறைய பேர் இருக்கிறீங்க. இப்போ ஒரு அற்புதம் நடக்க போது கவனிங்க. அந்த கட்டி இருக்கிற இடத்துல கை வைங்க, கழுத்துல, வயிற்றுல, மார்பில், எந்த இடத்துல அந்த லம்ப் இருக்கிற கை வைத்து கொள்ளுங்க. 2 நிமிடம் ஜெபம். எல்லாம் கண்களை மூடி இயேசுவை தொடுன்னு ஜெபிக்கணும். எல்லாம் கண்களை மூடி இந்த மகள் ஜெபிக்க போறாங்க. ஒரே காரியம்தான், சரீரத்தில் இருக்கிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறையணும். கேன்சர் கட்டி, தைராய்டு கட்டி, எந்த கட்டியா இருந்தாலும் உடம்பு விட்டு மறையணும் இயேசுவின் நாமத்தில். நீ ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறியா? ஆண்டவர் உன்னை கொண்டு அற்புதம் செய்வா. கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணு. எல்லாம் ஜெபிங்க, கண்களை மூடுங்க. Thank you Lord, thank you Lord. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இயேசுப்பா எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இயேசுப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இயேசுப்பா இப்பொழுதே ராஜா இயேசுப்பா நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற தகப்பனே. அப்பா யாராருக்கு ராஜா இயேசுப்பா கேன்சர் கட்டி எங்க இருக்குதோ தகப்பனே, அப்பா எங்கெல்லாம் ராஜா இயேசுப்பா கட்டிகள் காணப்படுதோ இப்பொழுதே இயேசுவின் நாமத்தால உம்முடைய வல்லமை நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது அக்கினி இறங்குவதாக இயேசுவின் நாமத்தால வல்லமை இறங்கட்டும். ஆஸ்மாக்கள் ராஜா, யாரெல்லாம் தகப்பனே ஆஸ்மா நோயோடு இருக்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் தேவனே தொடுவீராக. நீரே தகப்பனே எல்லா பலவீனத்தையும் மாற்றி போறீரே. உம்முடைய நன்றியோடு துதிக்கிற ராஜா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நிறைய பேர் குணமாக்கப்பட்டீங்க. கவனிங்க, என்ன செய்ச்சு உனக்குமா? ஒரு வருஷமா கண்ணு தெரியல. இந்த கண்ணு மட்டும் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது இந்த கண்ணு மட்டும் கொஞ்சம் மங்கலா தெரியும். இப்பதான் கொஞ்ச நாளா. எவ்வளவு காலமா? ஒரு வருஷம். ஒரு வருஷம். இந்த ஒரு கண்ணு ஆமா தெளிவான பார்வை இல்ல. ஆஹா இல்ல. இப்ப ஜெபிக்கும் போது என்ன? இப்ப கொஞ்சம் நல்லா தெரியுது. நல்லா தெரியுதா? கொஞ்சமா தெரியுதா? நல்லா தெரியுது. நல்லா தெரியுது. அந்த கண்ணுல மாற்றம் இருக்குது பாருங்க. அந்த தம்பி ஜெபிக்கும் போது அந்த தம்பி தான் ஜெபம் பண்ணான். இயேசு கண்ணை திறந்து விட்டார். கரந்தட்டி ஆண்டவரை துதிங்க. ஆமென். God bless you, God bless you. போமா போ. பிறவிலேயே கண்கள்ல பிரச்சனை, ஆண்டவர் நல்ல பார்வை கொடுத்திருக்கிறார். என்ன பிரச்சனை கண்ணுல? என் கண்ணு கேட்டரா தெரிஞ்சிச்சு, இது டல்லா தெரிஞ்சிச்சு. இப்போ அந்த அண்ணா ப்ரே பண்ணும், நல்லா கிளியரா தெரியுது. இப்ப தெளிவா தெரியுது. ஆமா, பிரகாசமா தெரியுது. பிறவிலேயே அந்த பிரச்சனை. ஆமா, பிறந்ததுல இருந்து. கண்ணாடி பேர் என்ன? என் பேர் வந்து ஜான் ஆகாஷ். நான் திருவத்தூர்ல இருந்து வரேன்.
பிறந்ததுல இருந்து கண்ணுல பிரச்சனை, மங்கின நிலைமையில தான் தெரியும். அந்த தம்பி ஜெபிச்ச உடனே கண்ணு தெளிவான பார்வை, நல்லா தெரியுது. கரம் கட்டட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில். காட் பிளஸ் யூ. யாரு ஜெபிக்கிறான்றது முக்கியம் இல்ல, இயேசுதான் முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் நிறுத்துற? உங்களை கொண்டு செய்ய போகிறார், உங்களை கொண்டு செய்ய போகிறார். நீங்க ஜெபிச்ச அற்புதம் நடக்கும். நீ ஜெபிச்சால் அற்புதம் நடக்கும். உன்னை அதுக்கு தான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். என்ன நடந்தது? 6 வருஷமா கண்கள்ல பிரச்சனை, ஆண்டவர் குணமாக்கி இருக்கிறார். என்ன பிரச்சனைமா உனக்கு? லாங் சைட் தெரியாது, தூரமா இருக்கிறது தெரியாது. 6 வருஷமா நான் மிரர் போட்டிருந்தையா, இத போட்டாதான் தெரியும். அது போட்டா கூட எனக்கு லைட்டா தான் தெரியும். லைட்டா தான் தெரியும். இப்போ தெளிவா தெரியுதா? ஆமா ஐயா, நான் பிரேயர் பண்ண எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. நல்ல தெளிவா தெரியுது. அந்த தம்பி ஜெபிக்கும் போது 6 வருஷமா தூரத்துல தெரியாது, கண்ணாடி போட்டுமே தெரியாது. ஆண்டவர் தொட்டு விடுதலை கொடுத்திருக்க. நல்ல கரந்தட்டுங்க இயேசுவுக்கு. ஆமென். God bless you. தைராய்டு கட்டியே கர்த்தர் மறைய செய்திருக்கிறார். எத்தனை வருஷமா இருந்தாரு? எனக்கு எத்தனை வருஷமா இருந்துச்சுன்னே தெரியாது. டாக்டர்கிட்ட செக் பண்றப்ப 3 மாசத்துக்கு முன்னாடி தைராய்டு கட்டியிருக்குன்னு சொன்னான். என்னால சவுண்டா பேசினா தொண்டையெல்லாம் வீங்கிக்கும், எச்சி முழுங்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். தொண்டையில வலிக்குமா? தொண்டை வலிக்கும், எச்சி முழுங்க ஃபீல் பண்ண முடியும். அப்புறம் தொண்டை பெருசாகி இந்த தொண்டை வந்து முன்னாடி ரொம்ப வீங்கி போனாப்ல இருக்கும். அப்புறம் இன்னைக்கு எனக்கு ரொம்ப இடுப்பு வலி. 10 வருஷமா எனக்கு இடுப்பு வலி இருக்கு. 13 வயசுல இருந்து இப்ப எனக்கு 21 வயசு ஆகுது. தாங்க முடியாத வலி. அந்த அக்கா ஜபிக்கிறப்ப பரிசுத்தாவி மாதிரி வந்து இறங்குச்சு. இடுப்பு வலியை காணோம், கர்ப்பப்பையில அவ்வளோ ஒரு வலி, தாங்க முடியாத வலி. ஆண்டவர் வந்து இப்ப வயித்துல ஒரு வலி இல்ல, ஆண்டவர் என்ன சுகம் கொடுத்தார். தைராய்டு கட்டி இல்ல, இப்ப நான் நார்மலா இருக்கேன். 3 அற்புதம் நடந்திருக்கு இந்த மகளுக்கு. உங்க பேர் என்ன? ஸ்னேகா. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா. எதுக்காகன்னா ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், வரங்களினால் நிரப்பி இருக்கிறார். இனிமே நீங்க ஜெபிக்கும் போது இதே மாதிரி அற்புதம் நடக்கும். நீங்க இயேசுவுக்காக எழும்பணும். இனி மற்றவங்கிட்ட போய் தலை நீட்டி கொண்டு இருக்க கூடாது. நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் 2 காரியத்துக்கு நான் வேகமா ஜெபித்து முடிக்க போகிறோம். ஒரு தம்பி, அபிஷேகம் பெற்ற ஒரு தம்பி, ஆண்டவர் ஆவியினால நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசுகிற தம்பி. நான் ஜெபிச்சாலும் பிசாசு ஓடும், பிசாசின் கட்டு மந்திர வல்லமை அழியும். இயேசு என்னை பயன்படுத்துவார். என்னை அப்படி விசுவாசிக்கிற ஒரு தம்பி. யார் வர்றீங்க? முன்னால வாங்க. ஒரு வாலிப தம்பி வாங்க. தம்பி வாங்க. அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? ஆவில நிரம்பி ஜெபிப்பீங்களா? நீங்க ஜெபிச்சா பிசாசு போகணும் விசுவாசிக்கிறீங்க. எல்லாம் நல்லா கவனிங்க. பிசாசு போராட்டம் இருக்கு, பயம் இருக்குது, குழப்பம் இருக்குது. அது மாதிரி தற்கொலை எண்ணம் வருது, சொப்பனை வருது, தூங்க முடியல, மந்திர பில்லிசோனி கட்ட பாதிப்பு. இந்த மாதிரி கஷ்டப்படுறன்றவங்க கரம் வைத்தங்க, கரம் வைத்துங்க. மைதானத்தில் எங்க இருந்தாலும் பின்னால் இருந்தாலும் கரம் வைத்துங்க. கண்களை மூடுங்க. இப்ப அந்த ஆவியின் கட்டு அறுக்கப்பட போகிறது. இந்த தம்பி ஜெபிக்கும் போது விடுதலை உண்டாக போறது. ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. துதிக்கிற ஆண்டவரே, நீர் சர்வ சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தெய்வமே, இந்த இடத்துல இந்த மைதானம் முழுவதும் தேவ பிரசன்னம் உலாவட்டும் அப்பா. எல்லா சத்துருவின் கட்டுகள் அறுக்க இயேசுவின் நாமத்தில் ரிமாலா ஷதரபா எரிந்து கொள்ளட்டும். சத்துருக்கள் எரியட்டாகினி ஓராபாகாபாராபா எல்லா கட்டாவில்கிறே கட்டாவில்கிறே ராகாமாராதுராரபோ ரியாகாராபாலா ஷதரபா எல்லா பிலிசுனி ஆவி வெளியேறுது, வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஓ 9ஆம் மணி ஜெப வேளையில நடந்த அற்புதத்தை கர்த்தர் இங்கே செய்து கொண்டிருக்கிறார். ரிபாகாபாராபா ஆண்டவரே அப்பா, தற்கொலை ஆவிகள் அலக்கடித்து ஓடுகிறது, அலக்கடித்து ஓடு. இயேசுவின் நாமத்தில் வெளியேறு right now. கர்த்தருடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. பட்சிக்கும் அக்கினி இறங்கி பட்சித்து போடுகிறது. ரிமாலா கூடாராபோ ரியாகாராபா ஓ ரிலீவ் தான், ரிலீவ் லார்ட். ஆண்டவரே தற்கொலை எண்ணத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறீர். ரிலீவ், ரிலீவ் லார்ட், ரிலீவ் லார்ட். இப்பொழுது ஆவியானவர் இறங்கி விடுதலை கொண்டு கொண்டிருக்கிறீர். ஓ ரிபாகாபா இயேசுவே, நீர் விடுதலை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். எல்லா கரமசை ஹல்லேலூயா சொல்லுங்க. நிறைய அசுத்த ஆவிகள் வெளியேறி போனதை நான் பார்க்கிறேன். பில்லிசோனி ஆவிகள் வெளியேறி போனாரு. கடைசியா ஒரு காரியத்துக்கு இந்த மகள் ஜெபிக்க போறாங்க. கவனிங்க. எனக்கு வாத வியாதி, கைகள் கால்கள் முடக்கு வாதம், ஆர்த்ரைட்டிஸ், கை கால் முடங்கி இருக்குது, நடக்க முடியல, உயர்த்த முடியல, ஆர்த்ரைட்டிஸ்,
இம்மாதிரி பக்கவாதம், என் நரம்பு எலும்பெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, முதுகு தண்டெல்லாம் வலி, இந்த மாதிரி எலும்பு நரம்புல பாதிக்கப்பட்டவங்க கரம் உயர்த்துங்க, உங்களுடைய நெஞ்சில கை வைத்துக் கொள்ளுங்க. இந்த மகள் ஜெபிக்க போறாங்க. இந்த வாத வியாதிகள் போகணும், வாத நோய்கள் விலகணும், நரம்புகள் எலும்புகள் சுகம் வரணும். இயேசுவின் நாமத்தை சொல்லணும். 2 நிமிட ஜெபம். எல்லாம் கண்களை மூடுங்க, எல்லாம் கண்களை மூடுங்க. அன்பின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த வேளையில கூட தகப்பனே, வியாத நோயில பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். தேவனீர் பரம வைத்தியர், இயேசுவின் நாமத்தில் நீங்க தொடுங்க. பகுதியில காணப்படுகிற இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அடித்து ஜெபிக்கிறோம். ஆமென். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். பரம வைத்தியர் காணப்படுகிற ஒவ்வொரு பகுதியிலும் இயேசுவின் நாமத்தில் சுகத்தையும் விடுதலையும் தேவனீர் உண்டு பண்ணுங்க. என் தேவன் அப்படியே விடுதலை கொடுத்ததற்காக நன்றி நன்றி நன்றி. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 1 வருஷமா கை கால் வீக்கம், இடுப்பு வலி ஆண்டவர் குணமாக்கி இருக்கிறார். கை கால் வீங்கி இருக்குதா? கால் வீங்கிடும். வீங்கிரும். இப்போ வீக்கமே இல்ல. வரும்போது வீங்கி இருந்தது. ஜெபிக்க இல்ல போயிடுச்சு. ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். நல்ல கரம் தட்டி ஆண்டவரை துதிங்க. அவங்க ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார். அந்த மகள் ஜெபிக்கும் போது 1 வருஷமா அந்த பிரச்சனை மாத்திட்டார். நல்ல கரம் தட்டுங்க இயேசுவுக்கு. ஆமென். God bless you. God bless you. 3 வருஷங்களாக நரம்பு பிரச்சனை ஆண்டவர் குணமாக்கி இருக்கிறார். என்ன செய்ய நரம்புல? 3 வருஷமா நரம்பு ப்ராப்ளம், பேச்சு வராது. ஆஸ்பத்திரிகள் எல்லாம் கை விட்டாங்க, நீ செத்துருவன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு கொண்டாந்து போட்டாங்க எங்கள் பிள்ளைங்க. இப்போ நீங்கள் சொல்லும் போது நரம்பு பேச முடியுது, கை தூக்க முடியுது. கை அவ்வளோதான் தூக்க முடியும், கை தூக்க முடியும். எவ்வளவு காலம் அப்படி இருந்தது? அது 3-4 வருஷமா இருக்குது. 3-4 வருஷமா அந்த கையை உயர்த்த முடியாது, பேச முடியாது. இந்த பக்கத்துல நரம்பு இழுத்து கொள்ளும். இப்ப அந்த மகள் ஜெபிக்கும் போது கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார். கரம் தட்டுங்க. முதுகெலும்புல பிரச்சனை டாக்டர் சொல்லி இருக்கிறாங்க. வலி வேதனையோடு வந்திருக்கிறாங்க. கர்த்தர் குணமாக்கி இருக்கிறார். உங்க பேர் என்ன? என் பேர் ஜோதி ஐயா. நான் மேல்மருவத்தூர்ல இருந்து வந்திருக்கிறேன். என்ன பிரச்சனை? எனக்கு 1 வாரமா கீழே குனிய முடியாது. நான் சாயந்தரம் சித்தாமருக்கு ஜபத்துக்கு வந்தேன். அங்க வந்து ஜெபிக்கும் போது என்ன நடந்தது? இப்போ எனக்கு சாயந்தரம் வந்ததுல இருந்து வலியா தான் இருந்துச்சு. கூட்டத்துக்கு வந்ததுல இருந்து வலியா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப கிட்ட வந்து இந்த ஜபத்துல கழுத்துக்கு முதுகெலும்புக்குன்னு ஜபம் பண்ணப்போ எனக்கு வந்து அந்த உடம்பு ஃப்ரீயா ஆன மாதிரி இருக்குது. வலி போயிடுச்சு. அந்த வலி ஆமென். அந்த மகள் ஜெபிக்கும் போது விடுதலை. கரம் தட்டுங்க இயேசுவுக்கு. ஆமென். God bless you. ஒரு அசுத்த ஆவியில இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து குமரஞ்சேரி கிராமத்துலேருந்து வரேன். வந்து இங்கே என்ட்ரி ஆன உடனே ஜெபம் பண்ணும்போது நான் அங்கேயே கீழே விழுந்துட்டேன். என்னால் முடிவே இல்லை. ஐயா பிரசங்கம் கொஞ்ச நேரம் தான் கவனிச்சு அப்புறம் படுத்துட்டேன். அப்புறம் ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் இங்கே கூட்டின்னு வந்தாங்க. அந்த என்ட்ரிலே என்னால் வர முடியல. நான் வரமாட்டேன்னு ஓட்டேன். அதுக்கப்புறம் வந்து இங்கெல்லாம் உழுந்து பிறண்டேன். கீழே விழும்போது அப்படியே தூக்கி வாரி போச்சுங்க. அவர் ஜெபிக்கும் போது அந்த ஆவி வெளியேறிச்சு. எவ்வளவு காலமா போராட்டம்? அது எப்பன்னு எனக்கு தெரியல. அந்த தம்பி ஜெபம் பண்ணும் போது அந்த அசுத்த ஆவி அவங்களை விட்டு வெளியேறி போயிட்டு எல்லாம் கரம் தட்டி ஆண்டவரை துதிங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். God bless you. God bless you. போங்க. 5 வருஷங்களாக இருந்த வலு சர்ப்பத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன செய்ய 5 வருஷமா ஜெபிக்கும் போது அந்த அண்ணா பிரேயர் பண்ணும்போது ஒரு ஒளி வந்து பட்டுச்சு, கீழே விழுந்து இப்படியே பாம்பு மாதிரி அப்படியே போயிடுச்சு. பாருங்க, அந்த தம்பி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருடைய வெளிச்சம் வந்த உடனே அவன் உடம்புல இந்த பாம்பின் ஆவி நெளிந்து கொண்டே வெளியேறி போய் விட்டாரு. இலவசமாய் விடுதலை. நல்ல கரம் தட்டுங்க இயேசுவுக்கு. அல்லேலூயா. God bless you. God bless you. 4 வருஷமா இருந்து அசுத்தாவின் படியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். 4 வருஷமா என்ன செய்யும்? என் கர்ப்பப்பையில இருந்தது ஐயா. எனக்கு தெரியும். ஜெபம் பண்ணும்போது அதுக்குள்ளவே சுத்தம். அந்த உள்ளுக்குள்ளே சுத்தம். என் பேரை சொல்லி அழைக்கணும், ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை வேண்டும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டாங்க. பேர் வனிதான்னு சொல்லி பேரை சொல்லி கூப்பிட்டீங்க. அந்த தம்பி ஜெபிக்கும் போது கால் வழியா அது போனது அந்த ஆவி வெளியேறி போயிடுச்சு. பாருங்க, அந்த தம்பி ஜெபிக்கும் போது அந்த ஆவி அவங்களுடைய அந்த கர்ப்பப்பையில எப்பவுமே வயிற்றுக்குள்ள சுருண்டுகிட்டே இருக்குமா, கால் வழியா வெளியேறி போச்சு. அதே நேரத்தில் அவனுடைய பெயரை சொல்லி உனக்கு விடுதலைன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு எவ்வளவு அற்புதமான ஆண்டவர். நல்ல கரம் தட்டுங்க சத்தமா. ஆமென். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்.
என் பேர் முருகன். நான் வந்து காவல்துறையில் இருக்கிறேன், போலீஸாக இருக்கிறேன். ஆனால் ஏசப்பாவை நம்பினது கிடையாது. இன்னைக்கு தான் இந்த ஜெப கூட்டத்துக்கு வந்திருக்கேன். என் வீடும் ஐயா வீடும் ஒரு 50 கிலோமீட்டரில் தான் இருக்குது. எனக்கு தூத்துக்குடி சொந்த ஊர். ஆனால் ஐயா ஊர்லேயே நான் டியூட்டி பார்த்துருக்கேன். இன்னைக்கு இங்கே வந்தவுடனே என் முட்டி வலி ஜவ்வு போயிடுச்சுட்டாங்க டாக்டர். நான் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன். இன்னைக்கு உட்காந்துட்டேன். எல்லாம் கறந்துட்டுங்க. ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அற்புதமான சுகம் கால்களை. காட் பிளஸ் யூ. ஸ்கூல்ல கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றதுனால நான் ஸ்டாப்பா இருக்க 18 வருஷமா முதுகு வலி. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸ்பைனல் கார்டு பின்னாடி. இன்னைக்கு உள்ள வரும்போது கூட என்னால் நடந்தே வர முடியல. என் ஹஸ்பண்டையும் பையனையும் பிடிச்சிக்க சொல்றேன். இப்போ அந்த சின்ன பொண்ணு ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்யணும்னு ஜெபம் பண்ண குனிறேன் பாருங்க. குனிவே முடியல. என்னால் இப்படி நடக்க கூட முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்தேன். எல்லாம் கறந்துட்டுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மகள் ஜெபம் பண்ணும்போது விடுதலை. எனக்கு ஒரு வருஷமா படுத்தா தூக்கம் வராது. ரொம்ப இந்த ரைட் ஹேண்ட்ஸ்ல ரொம்ப வலிக்கும். பேக் பெயின் ரொம்ப அதிகமா இருந்தது. கை காலம் ரொம்ப நரம்பு பிரச்சனை நிறைய இருந்துச்சு எனக்கு. நான் பின்னாடி தான் உட்கார்ந்து இருந்தேன். நான் ஜெபிச்சுனே தான் இருந்தேன். ஏசப்பா எனக்கு என்ன நடந்தது? எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நான் பின்னாடி இருந்தேன், முன்னாடி வந்து விழுந்துட்டு இருந்தேன். உடம்புல கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. அந்த ஆவி போயிட்டு இப்ப விடுதலை. நல்ல சுகமாயிட்டீங்க. எல்லாம் கறந்துட்டுங்க. இயேசுவுக்கு அல்லேலூயா. கவனிங்க. ஓகே, கடைசியா நிறைய பேர் பல பிரச்சனை. குழந்தைக்காக ஜெபிக்கணும், திருமண காரியமாக ஜெபிக்கணும், குடும்ப காரியம், கடன் பிரச்சனை மாறணும், வேலை, சொந்த வீடு, இது மாதிரி பிரச்சனை. எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், நான் கவலையோடு வந்தேன் அப்படி சொல்கிறவங்க கரம் வைத்துங்க. கரம் வைத்துங்க. அப்படி 2 நிமிஷம் ஆண்டவரை பார்த்து இயேசுங்க தான் நிற்கிறார். அவர்கிட்ட சொல்லுங்க, இயேசுவே என் கடன் பிரச்சனை மாறணும், இயேசுவே எனக்கு மேல் படிப்புக்கு வழி திறக்கணும், இயேசுவே எனக்கு வெற்றி கொடுக்கணும், இயேசுவே எனக்கு ஒரு நல்ல வேலைக்கு வழி திறக்கணும், இயேசுவே கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகணும், இயேசுவே பிள்ளைகளுடைய திருமண காரியம் நடக்கணும், இயேசுவே சொந்த வீடு எனக்கு வேணும், இயேசுவே எனக்கு இந்த காரியத்தில் அற்புதம் செய்யும், எங்கள் வீட்டுக்குள்ள சமாதானம் உண்டாகணும். ஜோமனுங்க 2 நிமிடம் 2 நிமிடம். உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. ஜெபம் கேட்கப்படுகிறது. இயேசு உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறார். இப்போ உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. ஜெபம் கேட்கப்படுகிறது. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இந்த இடத்தில் வேண்டிக் கொண்டு அத்தனை காரியத்திலும் அற்புதம் செய்வீராக. ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. இந்த நாள் முதல் இவர்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நன்மையும் ஆசீர்வாதமும் உண்டாகட்டும். வாலிபர்கள் எழுந்து பிரகாசிக்கட்டும். உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.